හොඳයි අද අපේ එළිදරව් 35 වන කොටසටයි පැමිණ සිටින්නේ. நல்லது, இன்றைக்கு வெளிப்படுத்தல் 35ஆம் பாகத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். වැදගත් දෙයක් මම කතා කරන්න යනවාද? மிக முக்கியமான ஒன்றை குறித்து பேச போகிறேன் இன்று. බැටළු පැටවානන්ගේ සරණ මංගල්‍ය ගැන. அதாவது ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தை குறித்து பேச போகிறேன். ඉතින් පාස්ටර් ඔයා අමතක වුණාද? ஐயோ பாஸ், உங்களுக்கு மறந்து விட்டதா? ඔයා මේ බාබිලෝන් ගැන බලලා ඉන්න කියලා කිව්වා. நீங்க சொன்னீங்க பாபிலோனை குறித்து பார்த்து விட்டு வாருங்கள் என்று. ඉතින් අපි බාබිලෝන් ගැන අහන්න ලෑස්ති වෙලා ඇවිල්ලා ඉන්නේ. ஆவே நாங்கள் பாபிலோனை குறித்து கேட்க ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். පොඩ්ඩක් ඉන්න. கொஞ்சம் பொறுங்கள். ගානට එතනට ගේන්න. சரியாக அந்த இடத்திலே கொண்டு வருகிறேன் உங்களை. මොකද දැන් අපි මොන ස්ථානයේද දන්නවද ඉන්නේ? இப்பொழுது நாங்கள் எந்த இடத்திலே இருக்கிறோம் தெரியுமா? දෙවියන් වහන්සේගේ අවසාන උදහස මේ පොළව මතට උන්වහන්සේ වගුරුරමින් සිටිනවා. தேவன் தன்னுடைய கடைசி கோபாக்கினை கலசங்களை பூமியின் மேல் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். නමුත් ඒක සිදුවෙන්න අවුරුදු 7කට කලින්ම සභාව ඔසවා ගනු ලැබ අමාරයි. அதற்கு முன்பு 7 வருடங்களுக்கு முன்பே சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. එතකොට දැන් අපි ඉන්න ඒ කාලේ බයිබලේ එළිදරව් පොතේ அவை இப்பொழுது நாம் வேதாகமத்தின் படி இருக்கின்ற வெளிப்படுத்தின் காலகட்டமானது සභාව ඔසවා ගනු ලැබ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு අවුරුදු 7ක් ඔන්න දැන් හමාර වෙන්න යනවා. 7 ஆண்டுகள் இப்பொழுது முடிவடைய போகின்ற தருணத்திலே දෙවියන් වහන්සේගේ අවසාන උදහස් 7 වැగిරෙන ඒ මොහොත. தேவனுடைய கடைசி 7 கோபாக்கினையும் பூமியில் ஊற்றப்படுகிற தருணத்தில், ஊற்றப்பட்டு முடிகிற தருணத்தில் இருக்கிறோம். මිනිස්සුන්ගේ හැඟ පුරා වන மனிதருடைய சரீரம் எங்கும் அங்கே கொடூரமான புண்கள். ඒ වන තියෙද්දිම එක එක ප්‍රශ්න එනවා. அந்த கொடிய புண்கள் இருக்கின்ற அதே நேரத்திலே வேறு வேறு விதமான பிரச்சனைகள் உண்டாகிறது. යක්ෂයාගේ 6 නළලේ නැත්තම් අතේ ගත්තේ නැති අයට විතරයි ඕක බලපාන්නේ නැත්තේ. பிசாசினுடைய இலக்கமாகிய 666 என்கிற இலக்கத்தை நெற்றியிலோ கையிலோ வாங்காதவர்களுக்கு மாத்திரமே அவற்றிலிருந்து ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. එතකොට අනිත් සේරම අයට දැන් ජීවිතේ එපා වෙනවා. ஆகவே மற்ற அனைவருக்கும் வாழ்க்கை வெறுப்படைகின்றது. අන්තික්‍රිස්තුස් එපා වෙනවා. அந்தி கிறிஸ்துவை மீது வெறுப்பு உண்டாகிறது. ඒගොල්ලන්ගේ අර තුවාල වන තියෙද්දිම අතේ අරගෙන යන්න පුළුවන් ඔය ආයුධ අරගෙන ඔය අන්තික්‍රිස්තුස් එක්ක යුද්ධ කරමු කියලා ඒගොල්ලෝ එනවා. அவர்களுடைய புண்கள் வேதனையின் சூழ்நிலையின் மத்தியிலும் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை தரித்தவர்களாக அந்த கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணுவோம் என்று வருகிறார்கள். හැබැයි එතන එනකොට ඒ අන්තික්‍රිස්තුස් පුදුමාකාර හාස්කම් කරලා මේ මිනිස්සුන්ව රවට්ටනවා. அந்த இடத்துல வருகிற பொழுது அந்த கிறிஸ்து மாபெரும் அற்புதங்களை செய்து அடையாளங்களை காண்பித்து இவர்களை வஞ்சிக்கிறான், ஏமாற்றி விடுகிறான். ඔහු කියනවා මිනිස්සුන්ට මේ සේරමටම හේතු ඔය පිටසක් ජීවීන් කියලා. இவைகளுக்கு எல்லாம் காரணம் அவன் சொல்லுகிறான், அந்த கிறிஸ்து சொல்லுகிறான், இவைகளுக்கு எல்லாம் காரணம் இந்த வேற்று கிரகவாசிகள். ඒ නිසා මෙගිඩෝ මිටියාවතට ඇවිල්ලා මේ පිටසක් ජීවීන්ට විරුද්ධව අපි සටන් කරමු කියලා ඒ ආපු මිනිස්සුන්ව පොළඹවනවා. ஆகவே அவன் சொல்லுகிறான், மெகிதோ இடத்திற்கு யாவரும் கூடி இந்த வேற்று கிரகவாசிகளாக சென்ற இவர்களோடு நாம் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறான். අන්න ඒ අවස්ථාවේ තමයි 7 වෙනි දූතයා අවසාන උදහස වගුරන්නේ. හොඳේ. அந்த தருணத்திலேதான் கடைசி தூதன் 7வது கலசத்தை பூமியின் மேல் ஊற்றுகிறான். එතකොට තමයි ඔය 34 වෙනි කොටස අපි හමාර කරන්නේ. அந்த இடத்திலேதான் 34ஆம் பாகத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். දැන් 16 20 21යි මම කියවන්නම්. 16 20 21 நான் வாசிக்கிறேன். සියලු ද්වීපයෝ පලා ගියෝය, කඳුද නොපෙනී ගියේය, අහසෙන් මහත් ගල් වර්ෂාවක්ද මනුෂ්‍යයන් පිටට වැස්සේය. එහි එක ගල තලන්තයක් පමණ බරය. මනුෂ්‍යෝ ගල් වර්ෂාවේ පීඩාව නිසා දෙවියන් වහන්සේට අපහාස කළෝය. මක් නිසාද එහි පීඩාව ඉතා මහත්ය. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது. දැන් මේ මිනිස්සුන්ගේ ඇඟවලට විශාල ගල් එහෙම වැටෙනවා.
இப்பொழுது இந்த மனிதர்களுடைய சரீரங்கள் மேலே பெரிய கற்கள் விழுகிறது. නිකම්ම ඇඟ පුරා වන. சும்மாவே ஏற்கனவே அவர்களுக்கு சரீரம் முழுவதும் கொடிய புண்கள். ඇඟේ හැම තැනම රිදෙනවා. சரீரம் முழுவதும் எல்லா இடங்களிலும் வலிக்கின்றது. ඇතුලෙත් නිකන් උණ ගතිය හෙම්බිරිස්සාව වගේ ඔළුව කැක්කුම බඩේ කැක්කුම මේක දරා ගන්න බැරුව මිනිසුන්ට ඕනේ මැරෙන්න. அவர்களுக்குள்ளேயும் சரீரத்திலே காய்ச்சல் தலைவலி போன்று அங்கே தடிமன் போன்று வயிறு வலிக்கிறது, சரீரம் நோகிறது, மனிதர்கள் மரித்தால் போதும் என்ற நிலையில இருக்கின்றார்கள். ඒ උනාට ඒගොල්ලෝ කොච්චර උත්සාහ කරත් මැරෙන්නේ. ஆனால் அவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அவர்களால் மறிக்க முடியவில்லை. දැන් ගල් වරුසා වහිනවා. இப்பொழுது கல்மழை பெய்கிறது. ගල් කියලා කියන්නේ ගල් වර්ෂා කියන්නේ මේ එක තලන්තයක් කියන්නේ මෙන්න මෙච්චර සයිස් ගල් වැටෙන්නේ. அதாவது கல்மழை என்று சொன்னால் ஒரு தாளந்து நிறை என்று சொன்னால் இந்த அளவு பெரிய கல் ඉතින් මිනිස්සු அவர்கள் மேல் விழுகிறது. ඉතින් මිනිස්සු හිතලා ඇති හරි ඕවා හරි වැටෙනවා ඕකට හරි ගිහිල්ලා අපි ඔළුව දීලා ඔහොම හරි ඔළුව පැල්ල මැරෙමු කියලා. இப்போ மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சரிடாப்பா இந்த மலையிலாவது போய் கல்மலையில தலையை கொடுத்து அடி வாங்கி செத்து போவோம் என்றாவது அதற்கு போகிறார்கள். ගල් ඇඟට වැටෙනවා. சரீரத்திலே கல் விழுகிறது, ඔළුව පැලෙනවා. தலை உடைகிறது, තව තව වන වෙච්ච ඇඟ තව තුවාල වෙනවා. கொடிய புண்களினாலே பாதிக்கப்பட்ட சரீரம் இன்னும் புண்களாகிறது, காயப்படுகிறது. හැබැයි මැරෙන්නේ. ஆனால் சாகவே சாவதில்லை இவர்கள். මිත්‍රෝර්ණී සමහර වෙලාවට අපිට මේ සර්පයෝ අහුනාම අපි උංග මරනවා. சில வேளையிலே அன்பானவர்களே நமக்கு இந்த பாம்பு சர்ப்பம் கிடைத்தால் நாம் கொன்று விடுகிறோம். සමහර වෙලාවට ඔයගලන්ට ඔයගොල්ලෝ අත්දැකලා ඇති උංග කොච්චරම් ගහලා 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 මැරුවත් උන්ට ලේසියෙන් පණ යන්නේ නැති අවස්ථාව. சில வேளை உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம், அந்த பாம்பை அடித்து எவ்வளவு அடித்தாலும் அதனுடைய உயிர் போகாது. දැකලා තියෙනවද? ඒ වගේ අත්දැකීම් ඔයගලන්ට තියෙනවද? அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? අන්න ඒ වගේ මිනිස්සුන්ට වෙනවා කියන්නේ හිතලා බලන්නකෝ. அப்படிப்பட்ட அனுபவம் மக்களுக்கு நடக்கு, நினைத்து பாருங்களேன். ඔන්න ඔතෙන්දී පොඩ්ඩක් අපි අපේ අවධානය වෙන තැනකට යොමු කරමු. හොඳේ? இப்போ இந்த இடத்திலே நாம் நம்முடைய அவதானத்தை வேறு திசையை நோக்கி திருப்புவோம். මිනිස්සු දැන් දෙවියන් වහන්සේට අපහාස කර කර ඒ වගේ තත්ත්වයේ ඉන්නකොට மனிதர்கள் தேவனை தூஷித்து அந்த சூழ்நிலையில வேதனையில் இருக்கிற பொழுது ඒ මොහොතේම அதே நேரத்திலே අපි පරිච්ඡේද දෙකක් පහු කරගෙන යන්න යනවා. நாம் 2 அதிகாரங்களை தாண்டி போக போகிறோம். ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? ඒ පරිච්ඡේද දෙක පහු කරලා ගිහිල්ලා පද කීපයක සිදුවෙන සිදුවීම් වලට පස්සේ තමයි මේ අපි පහු කරගෙන යන පරිච්ඡේද දෙක තියෙන්නේ. ஏன் என்று சொன்னால் நாம் தாண்டி சென்று பார்க்க போகிற அந்த அடுத்த அதிகாரத்தின் வசன நிறைவேறுதலின் பின்புதான் முன்பு இருக்கிற 2 அதிகாரங்களுடைய சம்பவங்கள் நடைபெற போகிறது. ඔයගොල්ලෝ අහන්න පුළුවන් ඉතින් ඇයි බයිබලේ එහෙම ලියලා තියෙන්නේ? நீங்க கேட்கலாம், அப்ப ஏன் வேதாகமம் இப்படி මේ எழுதப்பட்டிருக்கிறது? පොළොවේ දැන් 16 ඉවර වෙනකොට 17 පටන් ගන්නවා පොළොවේ. இந்த பூமியிலே 16ஆம் அதிகாரம் முடிகிற பொழுது 17ஆம் அதிகாரம் தொடங்குகிறது. අපි පොඩ්ඩක් පොළොවෙන් ස්වර්ගයට යමු. இப்போ நாம் பூமியிலிருந்து கொஞ்சம் பரலோகத்திற்கு போவோம். මේ වගේ මිනිස්සු ගල් වර්ෂාවට අහුවෙලා වන වෙච්ච ඇඟ පිට දෙවියන් වහන්සේට අපහාස කරගෙන ඉන්න මේ මොහොතේම இப்படியாக மனிதர்கள் கொடிய புண்களினாலும் கல்மலையினாலும் பாதிக்கப்பட்டு வேதனையோடு தேவனை தூஷித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ස්වර්ගයේ මොකද්ද වෙන්නේ? பரலோகத்திலே என்ன நடக்கிறது? ඒ ගල් වර්ෂා වැස්සයින් පසු මින් පසු இந்த புண்கள் கல்மலை இவைகளின் பின்பு ස්වර්ගයේ සිටින මහත් සමූහයකගේ හඬමෙන් මහත් හඬක් මට ඇහුණේය. ඔහු කතා කොට හාලෙලූයා! ගැලවීමද මහිමයද බලයද අපගේ දෙවියන් වහන්සේට අයිතිය. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். මක් නිසාද උන්වහන්සේගේ විනිශ්චය සැබෑය ධර්මිෂ්ඨය? මක් නිසාද ඇගේ වෛශාකමෙන් පොළව
කිලුටු කළ මහත් වෛශ්‍යාව උන්වහන්සේ විනිශ්චය කළ සේක. තමන්ගේ මේ කරුවන්ගේ ලේ ගැන ඈට විපාක දුන් සේකයි කීවෝය. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். තේරෙනවද මං කියන එක? நான் சொன்னது இப்போது புரிந்ததா? ලොකු ප්‍රශංසාවක් හට ගන්නවා. හරි? அங்கே மாபெரும் ஒரு புகழ் போற்றுதல் தேவனுக்கு கிடைக்கின்றது. ඇගේ දුම සදා කාලෙටම නගින්නේය. වැඩි මහල්ලාන් 24 දෙනා ජීවමාන සත්වයන් 4 දෙනාද වැටි ආමේන් හලෙලූයා කියමින් සිංහාසනයේ වැඩ හිඳින දෙවියන් වහන්සේට නමස්කාර කළෝය. மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். තවද අපේ දෙවියන් වහන්සේගේ සියලු මේ කරුවෙනි උන්වහන්සේට බය ඇති ලොකු කුඩා සියල්ලෙනි උන්වහන්සේට ප්‍රශංසා කරපල්ලායයි කියන ශබ්දයක් සිංහාසනයෙන් නික්මුණේය. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. එවිට මහත් සමූහයකුගේ හඬ මෙන්ද බොහෝ ජලඝෝෂාවක් මෙන්ද බලවත් ගර්ජනාවල ශබ්දය මෙන්ද හඬක් මට ඇසුනේය. එනම් සර්ව පරාක්‍රම වූ අපගේ දෙව් ස්වාමීන් වහන්සේ රජ කරන බැවින් හලෙලූයා අපි අතිශයින් ප්‍රීති සන්තෝෂ වෙමු. උන්වහන්සේට ගෞරවය දෙමු. මක් නිසාද බෑටලු පැටවානන්ගේ සරණ මංගල්‍ය පැමිණියේය. උන්වහන්සේගේ භාර්යාවද සූදානම්ව සිටින්නේය යනුයි. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ඔන්න බලන්න මිත්‍රවරුනි, இங்கே பாருங்கள் அன்பானவர்களே, බෑටලු පැටවානන්ගේ විවාහ මංගල්‍ය පැමිණෙනවා. இங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. කවුද බෑටලු පැටවානෝ? யார் இந்த ஆட்டுக்குட்டியானவர்? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்துவானவர். නිකන් යේසුස් වහන්සේ කියන්න එපා. சும்மா இயேசு கிறிஸ்து என்று சொல்ல வேண்டாம். දෙවි වූ යේසුස් වහන්සේද தேவனாகிய இயேசு கிறிஸ்துவா, මනුෂ්‍යෙක් වූ යේසුස් වහන්සේද? மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவா? දෙන්නෙක් නෙවෙයි, ரெண்டு பேர் அல்ல, එක්කෙනයි. ஒருவர்தான். නමුත් ඒ එක් දෙවියන් වහන්සේ එක් වරක් මනුෂ්‍යෙක් වුණා. தேவன் ஒரு தரம் மனிதனானார். ඒ නිසා මනුෂ්‍යෙක්ව ඉඳද්දි තමයි ஆகவே மனிதனாக இருக்கும் பொழுதுதான் කසාද බඳින්න පුළුවන්. அவர் திருமணம் முடிக்க முடியும். දෙවියන් වහන්සේ කසාද බඳින්නේ නැහැ. தேவன் திருமணம் முடிக்க முடியாது. හරිද මං කියන කතන්දරේ? நான் சொல்லுகிற இந்த கதை சரியா? එතකොට මෙතන විවාහ මංගල්‍ය එන්නේ යේසුස් වහන්සේට නම්, அப்படியானால் இங்கே திருமணம் இயேசுவுக்கு நடக்க வேண்டுமானால் දෙව් යේසුස් වහන්සේගේද එහෙම නැත්නම් මනුෂ්‍යයා වූ යේසුස් වහන්සේගේද? தேவனாகிய கர்த்தர் இயேசுவுக்கா அல்லது மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கா? මනුෂ්‍ය හැටියට ආපු යේසුස් වහන්සේට. மனிதனாக இயேசு கிறிஸ்துவுக்கே. කොහොමද දන්නේ? எப்படி தெரியும்? උන්වහන්සේට නාම කෝටියක් තියෙනවා. ஏனென்றால் அவருக்கு கோடி நாமங்கள் உண்டு. මෙතන උන්වහන්සේව සඳහන් කරන්නේ බෑටලු පැටවානෝ කියලා. இந்த இடத்திலே அவரை குறிப்பிடப்படுவது, அடையாளப்படுத்துவது ஆட்டுக்குட்டியானவர் என்று. මේ ලෝකේ යේසුස් වහන්සේ ජීවත් වුණ කාලේ இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது දවසක් යේසුස් වහන්සේව දැකපු යොහන් බවතිස්ත කියනවා, ஒரு நாள் இயேசுவை கண்டு யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், මෙන්න මුළු ලෝකයාගේම පාපය උසුලා ගන්න යන
බැටලු පැටවානෝ இதோ කියලා. முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று. මිනිස්සෙකු යේසුස් වහන්සේ ගැන බලලා යෝග කිව්වේ. அதாவது மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான். පස්කා බැටලු පැටවා හැටියට උන්වහන්සේ මැරුණා. அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அங்கே அடிக்கப்பட்டார். ඒ බැටලු පැටවා හැටියට මැරුණේ මිනිස්සයා වුණා වූ යේසුස් වහන්සේ. அந்த ஆட்டுக்குட்டி ஆடாக அடிக்கப்பட்டவர் மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. ඒ මිනිස්සෙක් හැටියට උන්වහන්සේ මේ ලොවට ඇවිත් ජීවත් වුණු කාලය අවුරුදු 33ක් පමණයි. அவர் மனிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்த ஆண்டுகள் 33 ஆண்டுகள். නමුත් උන්වහන්සේ නිර්මාණය කරපු ඒ යුදෙව් සංස්කෘතිය ஆனால் அவர் நிர்வகித்த அல்லது உருவாக்கிய அந்த யூத கலாச்சாரம் අපිට පැහැදිලිවම කියනවා நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. යුදෙව් පිරිමියෙක් කසාද බඳින්නේ අවුරුදු 40 කියලා. ஆனால் யூத ஆண் ஒருவன் திருமணம் முடிப்பது 40 வயதிலே என்று. එතකොට යේසුස් වහන්සේ අවුරුදු 33ක් ගත කරලා ඉවරයි. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் 33 ஆண்டுகள் நிறைவு செய்து விட்டார். කසාද බඳින්න බෑ. அவர் திருமணம் முடிக்க முடியாது. ඒ නිසා තමයි ஆகவேதான் සභාව ඔසවා ගනු ලබනකොට சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது ඒ අවස්ථාව පටන් නැවත වාරයක් යේසුස් වහන්සේ ස්වර්ගයේහි පෙනී හිටින්නේ බැටළු පැටවානෝ හැටියට. அவர் பரலோகத்திலே மீண்டுமாக ஆட்டுக்குட்டியானவராக வெளிப்பட்டு காண்பிக்கப்படுகிறார். ආපහු මනුෂ්‍ය වයස උන්වහන්සේ තමන්ට ගන්නවා. அவர் மீண்டுமாக மனித வயதை தன்னிடத்திலே எடுக்கின்றார். අවුරුදු 7ක් මේ පොළවේ අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනය, 7 ஆண்டுகள் இந்த பூமியில அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி, අවුරුදු 7ක් සභාව සෝදානම් කරනු ලබනවා විවාහ මංගල්‍යයට. 7 ஆண்டுகள் சபையானது ஆயத்தமாக்கப்படுகிறது திருமணத்திற்காக. ඒ අවුරුදු 7 තුල යේසුස් වහන්සේගේ මනුෂ්‍ය වයස 33 ඉඳන් 40ට නගිනවා. அப்பொழுது அந்த 7 ஆண்டுகளுக்குள்ளே 33 7 40 ஆண்டுகளாக அவருடைய வயது கூட்டப்படுகிறது. එතකොට මේ විවාහ මංගල්‍ය සිදු වෙනකොට මනුෂ්‍ය වෙන යේසුස් වහන්සේගේ වයස කීයද? அப்படியானால் இந்த திருமணம் நடக்கிற பொழுது ஆண்டவர் மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை வயது? 40යි. 40. බලන්න උන්වහන්සේ කොච්චර ලස්සනට සංස්කෘතිකය දෙනවද කියලා මෙතන. இங்க பாருங்கள் எவ்வளவு அழகாக அவர் கலாச்சாரத்தை இங்கே பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். මොකද යුදෙව් සංස්කෘතිය කියන්නේ අපේ දෙමළ සිංහල ඉංග්‍රීසි සංස්කෘති වගේ නෙවෙයි. ஏனென்றால் யூத கலாச்சாரம் என்பது எங்களுடைய தமிழ் சிங்கள ஆங்கில கலாச்சாரத்தை போன்றல்ல. යුදෙව් සංස්කෘතිය දෙවියන් වහන්සේ නිර්මාණය කරලා දුන්න සංස්කෘතිය. அந்த யூத கலாச்சாரமானது தேவன் திட்டம் பண்ணி உருவாக்கி கொடுத்த கலாச்சாரம். එතකොට විවාහය යුදෙව් සංස්කෘතියට අනුව මනුෂ්‍ය පුත්‍රයාගේ වයස 40 සිදු වෙනව නම් அப்படியானால் யூத கலாச்சாரத்தின்படி ஆணுடைய வயது 40 வயதிலே அங்கே திருமணம் நடக்க வேண்டுமானால் ඊට පස්සේ සිදුවෙන දේවලුත් යුදෙව් සංස්කෘතියට අනුව සිදු වෙන්න ඕනේ නේද? அப்படியானால் அதற்கு பின்பு நடைபெறுகிற சம்பவங்களும் யூத கலாச்சாரத்தின்படி நடக்க வேண்டும் அல்லவா? පොඩ්ඩක් ඉන්න ඒක පස්සේ මං කියලා දෙන්නම්. கொஞ்சம் பொறுங்கள், அதை பின்பு நான் சொல்லி தருகிறேன். දැන් බලමු මොකක්ද වෙන්නේ කියලා. இப்பொழுது பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. එතකොට යේසුස් වහන්සේගේ විවාහ මංගල්‍ය ඔන්න දැන් පටන් ගන්නවා. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவருடைய திருமணம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெறுகிறது. ඔන්න 8 වෙනි පදේ ඉඳන් 8ஆம் வசனத்திலிருந்து දීප්තිමත් වූ පවිත්‍ර වූ සිහින් වස්ත්‍රයන් පැළඳෙන්ට ඇයට ලැබුණේය. සිහින් වස්ත්‍ර නම් ශුද්ධවන්තයින්ගේ ධර්මිෂ්ඨ ක්‍රියාය. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. මොකද්ද ශුද්ධවන්තගේ ධර්මිෂ්ඨකම කියන්නේ මෙතන? இந்த இடத்திலே பரிசுத்தவான்களுடைய நீதிகள் என்று சொல்லப்படுவது யாது? යේසුස් වහන්සේව තම ගැලවුම් කාර්යානන් වහන්සේ හැටියට පිළි අරගෙන இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு උන්වහන්සේ පමණයි මගේ දෙවියන් වහන්සේ කියලා විශ්වාස කරගෙන அவர்தான் என்னுடைய இரட்சகர் என்று விசுவாசித்து උන්වහන්සේව අනුගමනය කරන කිතුණුවන් அவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள். ක්‍රිස්තියානි අය තමයි ධර්මිෂ්ඨය. கிறிஸ்தவர்கள் தான் நீதிமான்கள். ධර්මිෂ්ඨකම කියන්නේ ක්‍රියා නෙවෙයි. நீதி என்பது கிரியை அல்ல. ධර්මිෂ්ඨකම කියන්නේ දෙවියන් වහන්සේත් එක්ක යහපත් සම්බන්ධතාවය. அந்த நீதி என்பது தேவனோடு நல்ல நேர்த்தியான உறவு. ඔන්න දැන් ඒ අය දැන් සුදු එහෙම ඇඳගෙන அப்பொழுது இவர்கள் வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாக, ඒ කියන්නේ ධර්මිෂ්ඨකම. அதாவது நீதி. දැන් 9 තවද 9 වසனம். බැටළු පැටවානන්ගේ සරණ මංගල්‍ය කෑමට කැඳවන ලද්දෝ වාසනාවන්තෝය කියා ලියාපන්නයි ඔහු මට කීවේය. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். කවුද?
யார் இவர்கள்? සභාව යේසුස් වහන්සේව කසාද බඳිනවා නම් சபை இயேசு கிறிஸ்துவை திருமணம் முடிக்க வேண்டுமானால் ඒ විවාහ මංගල්‍යයට කැඳවන ලද්දෝ කවුද? அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் யார்? පොළොවේ ඉන්න අයද? பூமியில் இருந்தவர்களா? උන් වනවෙච්ච ඇඟ පිටින් ගල් වරුසාවට තෙමි තෙමි ඉන්නවා. அவர்கள் கொடிய புண்களினாலே கல்மலையினாலே காயப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். හය ගත්තේ නැති අය 6 பெறாதவர்கள் ඒගොල්ලොත් මංගල්‍ය නෑ. ඒගොල්ලෝ ස්වර්ගේ නෑ තාම. அவர்கள் இன்னும் பரலோகத்திலே இல்லை. ඒගොල්ලෝ පල්ලෙහා ඉඳන හැබැයි ගල් වරුසාවට ඒගොල්ලෝ අහුවෙන්නේ නෑ. වනවලට අහුවෙන්නේ නෑ. ඒක බයිබලේ වැළුවනේ අපි. அவர்கள் கல்மலையிலே பாதிக்கப்படுவதில்லை. அங்கே கொடிய புண்களினாலே பாதிக்கப்படுவதில்லை. அவர்கள் இருக்கிறார்கள். ඒතකොට ඒගොල්ලොත් නෙවෙයි. அப்படியான அவர்களும் இல்லை. එහෙනම් කවුද විවාහ මංගල්‍යයට කැඳවන ලද්දෝ භාග්‍යවන්තෝ කියලා කියන ඒ කැඳවන ලද්දෝ කවුද? அப்படியானால் திருமண காட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் யார்? அவர்கள் யார்? ආදම් සිට සභාව ඔසවා ගන්නු ලබන කාලය දක්වා ஆதாம் முதல் சபை எடுத்துக்கொள்ளப்படும் காலம் வரையிலே ඒ කාලය දෙකකට බෙදන්න පුළුවන්. அந்த காலகட்டத்தை இரண்டாக பிரிக்கலாம். ආදාම් සිට යේසුස් වහන්සේ දක්වා. ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரையிலே, යේසුස් වහන්සේ සිට සභාව ඔසවා ගන්නු ලබන කාලය දක්වා. இயேசு கிறிஸ்து முதல் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள் வரையில். ඒක යේසුස් වහන්සේ ආපු කාලේ සිට සභාව ඔසවා ගන්නු ලබන කාලය දක්වා කියන්නේ ක්‍රිස්තියානි අයනේ. அப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தது முதல் சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற காலகட்டம் என்பது அதாவது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அல்லவா? ඒගොල්ලෝනේ දැන් භාර්යාව වෙන්න යන්නේ. அவர்கள் தானே மணவாட்டியாக மாறப் போகிறார்கள். එහෙනම් ආදාම් සිට යේසුස් වහන්සේ එන දක්වා அப்படியானால் ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வந்த நாள் வரையிலே, ඒකට අපි කියන්නේ පරණ කිවිසුම් කාලයනේ. அதற்கு நாம் சொல்லுவது பழைய ஏற்பாட்டு காலம் அல்லவா? පරණ කිවිසුම් කාලේ උන්නු ශුද්ධවන්තයි. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்த பரிசுத்தவான்கள். ආදම්ලත් පස්සේ පසුතැවිලා දෙවියන් වහන්සේත් එක්ක ෂේප් එකේ හිටියානේ. ஆதாமும் பின்பு மனம் திரும்பி தேவனோடு கூட ஷேப்பாக இருந்தான் தானே. ඉතින් ආදම් හිඳි ඒවා හිඳි ஆதாம் இருப்பான், ஏவாளும் இருப்பாள், සේත් ඉඳි சேத்திருப்பான். ඊට පස්සේ ඒනොක් අනිවාර්යෙන්ම ඉඳ උනේ. ஏனோக்கு கட்டாயமா இருப்பார். මේ ඒනොක් ඉඳිද මන් දන්නේ නැහැ. නමුත් අර ඒනොක් இந்த ஏனோக்கு இருப்பானோ தெரியாது, அந்த ஏனோக்கு கட்டாயம் இருப்பார். එතකොට මේ නෝවා ඉඳි நோவா தாத்தா அவர் இருப்பார், ආබ්‍රහම් ඉඳි ஆபிரகாம் இருப்பான், ඊසාක්ලා යාකෝබ්ලා ඉඳි ஈசாக்கு யாக்கோபுக்கள் இருப்பார்கள். යෝසෙප් අනිවාර්යෙන්ම ඉන්න ඕනේ. யோசேப்பு கட்டாயம் அங்கே இருக்க வேண்டும். මෝසෙස් මිරියම් ආරෝන් ඉන්න ඕනේ. மோசே, மிரியாம், ஆரோன், යෝෂුවා ඉන්න ඕනේ. யோசுவா இருக்க வேண்டும். ඒ කාලේ හිටපු බයිබලයට දෙවියන් වහන්සේට ගරු කරපු ඉස්රායල් මිනිස්සු ඉන්න ඕනේ. அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த தேவனை மதித்த கௌரவப்படுத்திய பரிசுத்தவான் அவர்கள் அங்கே இஸ்ரவேலர்கள் அங்கே இருப்பார்கள். දාවිද් ඉන්න ඕනේ. தாவீது இருக்க வேண்டும். එතකොට ප්‍රොපේතවරු ඉන්න ඕනේ. அப்போ தீர்க்கதரிசிகள் இருக்க வேண்டும். එලියා එහෙම ඉන්න ඕනේ. எலிசா அவங்களும் இருக்க வேண்டும். ඉතින් මේ වගේ අර පරණ කිවිසුම් ශුද්ධවන්තයින් තමයි ඒ විවාහයට කැඳවන ලද භාග්‍යවන්තයින්. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் திருமண வைபவத்திற்கு அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். ඒගොල්ලෝ යේසුස් වහන්සේගේ භාර්යාව වෙන්න ඒගොල්ලන්ට සුදුසුකම නැහැ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவாட்டியாக மாறுவதற்குரிய தகுதி அவர்களுக்கு இல்லை. මොකද ඒගොල්ලෝ පරණ කිවිසුමේ. ஏனென்றால் அவர்கள் பழைய ஏற்பாட்டில். නමුත් ඒ අය විශේෂ අය. ஆனால் அவர் விசேஷமானவர்கள். ඒ නිසා ඒ අය තමයි භාග්‍යවන්තෝ කියලා මෙතන කියලා තියෙනවා. அவர்களை தான் இங்கே பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. ඔන්න 10 ඉඳලා 10 කියවන්නම්මා. 10 வாசிக்கிறேன் நான். මේවා දෙවියන් වහන්සේගේ සැබෑ වචනයයිද ඔහු මට කීවේය. මම ඔහුට නමස්කාර කරන පිණිස ඔහුගේ පාමුල වැටුනෙමි. ඔහුද එසේ නොකරන්ට බලාගනින්න. මම නුඹේද යේසුස් වහන්සේගේද සාක්ෂිය දරන නුඹේ සහෝදරයන්ගේද හවුල් මෙහෙකරුවෙක් කිය. දෙවියන් වහන්සේට නමස්කාර කරපන්න. මක්නිසාද යේසුස් වහන්සේගේ සාක්ෂිය අනාගත වාක්‍යයේ ආත්මයයි මට කීවේය. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். හොඳයි මිත්‍රයනි, දැන් ඔය පළවෙනි පද 19 පළවෙනි පද 10 අපි මොනවද බැලුවේ? இப்பொழுது இந்த முதல் 19 வசனங்கள் நாம் என்ன பார்த்தோம்? බැටළු පැටවානන්ගේ විවාහ මංගල්‍ය. හොඳේ? இந்த முதல் 10 வசனங்களுக்குள்ளும் நாம் பார்த்தது
ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தை குறித்து. හොඳයි දැන් යුදෙව් සංස්කෘතිකයේ එක දෙයක් මම ඔයගලන්ට කියලා දෙන්න. இப்பொழுது யூத கலாச்சாரத்தில் அல்லது சம்பிரதாயத்திலிருந்து ஒன்றை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். වැඩසටහන නරඹන අය ලෝකේ ගොඩක් රටවල් වලින් නරඹන සමහර අය යුදෙව් සංස්කෘතිය හදාරනවා ඉගෙන ගන්නවා ඔයගලන්ට සමහර දේවල් දන්නවා. இதை ஊடகத்தின் மூலமாக பார்வையிடுகிற நீங்கள் உலகத்தில் இருக்கிற பலவிதமான கலாச்சாரங்கள் யூதருடைய கலாச்சாரங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். තල්මුඩ් மிஷ்னா ගෙමාහා ආවෝත් මෙන්න මෙවැනි යුදෙව් සංස්කෘතික සාහිත්‍යමය ලියකියවිල වලින් ගත්ත දේ තමයි දැන් මම ඔබට උගන්වන්නේ. இப்படியாக 4 காரியங்களிலிருந்து எடுக்கப்பட்டதானே யூத கலாச்சாரத்தை குறித்து தான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். සමහර මගෙන් අහනවා. சிலர் என்னிடத்திலே கேட்கிறார்கள், අනේ පාස්ටර් මමත් මේවා ටිකක් ඉගෙන ගන්නවා. நான் அது பாஸ்டர் இதை நான் கொஞ்சம் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று. පාස්ටර් මොන පොත් වලින්ද ඕවා ගත්තේ කියලා මට කිව්වනම් අපිටත් ඒ පොත් මිලදී අරගෙන ඕවා ඉගෙන ගන්න පුළුවන්. பாஸ்டர் நீங்க எந்த புத்தகத்திலிருந்து இதெல்லாம் எடுத்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி இதை கற்றுக்கொள்ளலாமே என்று சொல்லி கேட்டார்கள். තරහා එන්න එපා. ඔය පොත්පත් සංගරා Google කරලා ඉගෙන ගන්න පොරක් නෙවෙයි මම. இவைகள் எல்லாம் இந்த புத்தகங்களை சேகரித்து அதை கொண்டு அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல இவைகள். ඔරිජිනල් තල්මුඩ් එක මිෂ්නා එක ගෙමාහා එක ආවෝත් එක ඒවා අරන් තමයි මම කියවනේ බාබිලෝන් නම් බාබිලෝන් වල තිබුණු ඒ ප්‍රාථමික ඒ ග්‍රන්ථ එවැනි දේවල් අරගෙන තමයි මම ඒවා බලන්නේ. ඒවා ඉතින් හැම කෙනාටම නෑ. ඉතින් ඒ යන්න ඕනේ උගුරු. ஆகவே இந்த குறிப்பிடப்பட்ட இந்த 4 கலாச்சாரத்தினுடைய புத்தகங்கள் ஒரிஜினல். அதை எடுத்து தான் நான் படித்தேன். நீங்கள் அதை படிக்க வேண்டாம். அது ஒரிஜினல் எடுத்து போய் அங்கே போய் எடுத்து படிக்க வேண்டும். මොකද සමහර මිනිස්සු මම උගන්වන සමහර දේවල් Google එකේ ගහලා බලනවා මූ කියනව ඇත්තද කියලා. சிலர் என்ன செய்கிறார்கள், நான் சொல்லுகிறதை எல்லாம் கூகுளுக்குள்ளே போய் அடித்து பார்க்க இவன் சொல்றதெல்லாம் உண்மையா என்று சோதித்து பார்க்கிறார்கள். පස්සේ කෙනෙක් ඒකේ නෑනේ. நீங்க சொன்ன இதுல இல்லையே. ඒක ඒ වෙන්න බෑනේ. ஆகவே அப்படி இருக்க முடியாது. නෑ ඕකේ Google වල දාන්නේ නෑ. ඒක அவைகள் கூகுளுக்குள்ளே போடப்படுவதில்லை. පොත්පත්වල ඕවා නෑ. அவைகள் புத்தகங்களிலே இல்லை. අපි ගිහිල්ලා ඒ රටවල් වලට ගිහිල්ලා ඒ සංස්කෘතිය හදාarලා ඒ භාෂාව හදාarලා අපි ඕවා හොයාගෙන ගේන්නේ. හොඳේ. ஆகவே அந்த நாடுகளுக்கு போய் அந்த கலாச்சாரங்களை கற்று அந்த பாஷை அந்த மொழியை கற்று அப்படித்தான் இதை பெற்றுக்கொண்டேன். වර්තමාන ඊශ්‍රායල් වල යුදෙව්ව මේක පිළිපදින්නේ නෑ. අවුරුදු 18ේම කසාද බැඳගෙන දුවනවා. இப்போ நிகழ்கால யூதர்கள் என்ன இப்படி இதை கடைபிடிப்பதில்லை. அவர்கள் 18 வயதிலே திருமணம் முடிக்கிறார், ஓடி போகிறார், பலவிதம் நடக்கிறது. බයිබල් කාලේ යුදෙව්ව කොහොමද? வேதாகம காலகட்ட யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? කසාදේ සිදුවෙන්නේ මනමාලයාගේ පියාගේ ගෙදර. திருமணம் நடப்பது மணவாளனுடைய தகப்பன் வீட்டிலே. ඒ කාමරයක තමයි විවාහ මංගල්‍ය පවත්වන්නේ. அந்த அறையிலே தான் திருமண வைபவம் நடக்கும். හොඳට අහගන්න. நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். මේ දෙසැම්බර්නේ අද නේද? இது டிசம்பர் மாதம் அல்லவா? අපි කියමු දෙසැම්බර් 7 වෙනිදා ගජේන්ද්‍රන් කියන යුදෙව් කොල්ලා කසාද බඳිනවා. இப்போ வைத்துக்கொள்ளும் டிசம்பர் 7ஆம் தேதி கஜேந்திரன் என்ற இந்த வாலிபன் திருமணம் முடிக்க போறான். யூத முறைப்படி யூதன் திருமணம் முடிக்க போகிறான். හරිද? சரியா? එතකොට මම තමයි ගජාගේ තාත්තා. இப்போ இவர்தான் கஜாவுடைய அப்பா. මම තාත්තා මෙයා පුතා. அவர் அப்பா, நான் மகன். එතකොට කවුද මනමාලිය? அப்ப யார் மனவாட்டி? කාවත් උදාහරණයට ගන්න. පස්සේ මෙයාගේ ඇත්ත ගෑණි වලියට එයි. யாரையும் உதாரணத்துக்கு எடுக்க போவதில்லை. ஏன்னா என்ன சொந்த பொண்டாட்டி சண்டைக்கு வந்துடுவான். ඇත්ත භාර්යාව වවුනියාවේ ඉන්නවා. உண்மையான மனைவி வவுனியாவில் இருக்கிறார். ළමයි 65ක් විතර වගේ ඉන්නවා. 65 புள்ள மாதிரி இருக்கிறது. අහන්නකෝ දැන් මේ ගජේන්ද්‍රන් පුතාගේ වෙඩින්ස් එක තියෙන්න යන්නේ 7 වෙනිදා. හොඳේ. இப்போ கஜேந்திரன் மகனுடைய வெட்டிங்ஸ் இருப்பது 7ஆம் தேதி. පළවෙනිදා ඉඳන්ම ரிசெப்ஷன். முதலாம் தேதியிலிருந்து அங்கே ரிசெப்ஷன். දැන් අපේ කසාදවල එහෙම නෙවෙයිනේ. நம்முடைய திருமணங்களில் அப்படி இல்லையே. යම් දවසක විවාහ මංගල්‍ය ஒரு நாள் ஏதோ ஒரு நாளிலே திருமண வைபவம். උදේ හරි හවස හරි කසාද බඳිනවා. காலையிலோ மாலையிலோ திருமணம் முடிப்பான். පස්සේ කොහරි හොටෙල් එකට ගිහිල්ලා කෑමක් දෙනවා රිසෙප්ෂන් කියලා. அங்கே ரிசெப்ஷன் என்று சொல்லி ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பார்கள். ඉතින් අපි කසාදෙට ගිහිල්ලා මහන්සි වෙලා
අර දීපු කේක් එකත් කාලා ජූස් එක බීලා நாங்க கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு போய் கொடுத்த கேக்கை சாப்பிட்டு குடுக்கிற ஜூஸை குடித்து රිසෙප්ෂන් හෝල් එකට යනවා. ரிசப்ஷன் ஹாலுக்கு போ. දැන් කෑම ඔක්කොම ලෑස්ති කරලා තියෙනවා. இப்ப சாப்பாடெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. බඩගිනි නැති කාටත් ඒව දැක්කම බඩගිනි එනවා. பசி இல்லாதவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பசி வருகிறது. දැන් අපි ගිහිල්ලා ඉඳගෙන ඉන්නවා. දැන් එන්න කියයි දැන් එන්න කියයි දැන් එන්න කියයි. நாங்க இப்ப போய் உட்கார்ந்துருக்கோம். இப்ப கூப்பிடுவாங்க சாப்பாடுக்கு இப்ப கூப்பிடுவாங்க. පස්සේ අර අඳුරන එක්කෙන කියන අහන මොකද මේ පටන් ගන්න කීයටද කෑම? யாரோ தெரிந்த ஒரு இடத்துல கேட்போம், இப்ப எத்தனை மணிக்கு சாப்பாடு தொடங்கும்? එතකොට තමයි අපිට ගිනි ගෙඩිය දෙන්නේ. அவதான் அவங்க அந்த நெருப்பா கொடுப்பாங்க. මනමාලයයි ෆොටෝ ෂූට් එක කරලා ඇඳුම් මාරු කරලා ඇවිල්ලා එතනින් පස්සේ තමයි පටන් ගන්න. மணவாளனும் மணமாட்டி திருமணம் முடிந்து போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்து அதெல்லாம் முடிந்து அவர்கள் சாப்பாட்டுக்கு வரும்போது தான் சாப்பாடு. කෙල්ලිය හිටපන්ක උන් එනකන් මේ බඩගින්නේ. இவனெல்லாம் வரும் வரைக்கும் ஐயோ காத்து கொண்டு இருக்க வேண்டுமே. උන් බඳින්න අපි නහින්ද. அவன் கட்ட நமக்கு ஏற இங்க பசி. ඊට පස්සේ ගොඩෝ වෙලාවකට පස්සේ ඒගොල්ලෝ එනවා. දැන් ලස්සනට ඇඳගෙන මාර්ගල ෆ්‍රෙෂ් එකට එනවා. ரொம்ப நேரத்துக்கு அவங்க பாட்டி வாடுத்து ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க ரெண்டு பேரும். ඉතින් අපි hina වෙනවා. அப்போ நாங்க சிரிப்போம். ඔක්කොම හිතන්නේ මනමාලයාවයි මනමාලියාවයි දැකලා hina වෙන්නේ කියලා. எல்லாரும் நினைக்கிறது மணவாளன் மணவாட்டியை பார்த்து இவெல்லாம் சிரிக்கிறாங்க. නෑ අම්මේ දැන් කන්න පුළුවන් කියලා hina වෙන්නේ. இவன் அதுக்கல்ல அப்பா இப்ப சாப்பிடலாம் හැබැයි ඇතුළට වෙලා දැන් කන්න දෙන්නේ. அவன் வந்த பிறகு இவனை சாப்பாட போவிடுவது අන්න කේක් එකක් කපන්න තියෙනවලු. கேக் வெட்ட வேண்டும். ඉතින් ඔක්කොම ඔය කේක් එහෙම කපලා ඊට පස්සේ අපිට කණ්ඩ හම්බෙච්චාම පස්සේ අර ඉස්සරහිට අපෙන් ගිහලා පොලිමේට ගන්නවා. අපි මේ 73 වෙනි හැටියට ඉන්නවා. அப்ப கேக் எல்லாம் வெட்டி முடிச்சு அங்க முன்னுக்கு கொஞ்சம் பேர் போய் நம்ம 73வது ஆளா நம்ம இங்க நிக்கிறோம். කොහොම හරි පොලිමේ ගිහිල්ලා ඒ ASCII පොලිම් පණිනේ උනුත් ඉන්නවා. அதுக்கு இடையில போலினுக்குள்ள இடையில செருகிறவன் இருக்கிறான் தானே. ඒ ASCII වෙඩින්ස් එකට ඇවිල්ලා හින්දී කවුරු හරි පාස්ටර්ස්ලා 4-5 දෙනෙක්. அதுக்குள்ள வந்திருப்பாங்க வெட்டிங்ஸுக்கு பாச 4 பேர். කවුරු හරි කොජෙක් පාස්ටර්ස් වගේ මේ පොඩ්ඩක් ඉන්න මේ පාස්ටර්ස්ලාට ඉස්ලා දාමු කියලා දානකොට පිටිපස්සේ ඉන්නේ උන්ට පාස්ටර්ස්ලාව මරන් කණ්ඩ හිත. அவ யாராவது ஒரு போய் சொல்ல பாசன் மார முன்னுக்கு விடுங்கோ அப்ப வெட்டிங்ஸ் வந்து நமக்கு நம்ம பாசன் மார கொல்லணும் போல யோசனை வரும். කොහොම හරි ඔක්කොම ಜಾති කාලා ඉවර වෙලා எல்லா ஜாதியையும் சாப்பிட்டு ඔක්කොම ෆොටෝ එහෙම ගත්තාම போட்டோ எல்லாம் எடுத்த பின்பு මනමාලියයි කාර් එකට නැගලා අපිට ටටා කියලා උන් යනවා යන්න. மணவாளன் மணவாட்டி காருக்கு ஏறி டட்டா என்று சொல்லிட்டு போயிடுவான். ඒක ඉතින් just married කියලා ලියලා ඇති. அது அதுக்கு என்ன கஸ்மேனிகா just married. ஜஸ்ட் இப்போதான் திருமணம். ටින් එහෙම ගැට ගහලා ඇති. அதுக்குள்ள வீட்டுலாம் அடித்திருப்பார்கள். ඒගොල්ලෝ යන්නේක බලන් ඉඳලා அவங்க போறத பார்த்துட்டு අපි ගයි හරි යන් ඉතින් අපි මොනා කරන්නද? சரி நம்ம என்ன செய்ய போவோம். යුදෙව් සරණ මංගල්‍යයන් එහෙම නෙවෙයි. யூத திருமணங்கள் இப்படி அல்ல. ගජේන්ද්‍රන් පුතාගේ වැඩින්ස් එක 7 වෙනිදා වුණාට கஜேந்திரனுடைய திருமணம் 7ஆம் தேதியா இருந்தால் ඕන කෙනෙකුට ඕකට ඇරයුම තිබුණට யார் யாருக்கு வரவேற்பு இருந்தாலும் அழைப்புதல் இருந்தாலும் ඒගොල්ලන්ට එන්න පුළුවන් දවස් 7ක්ම තියෙනවා. அவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் 7 நாட்கள் உண்டு. පළවෙනිදා ඉඳන්ම රිසෙප්ෂන්. 1ஆம் தேதியிலிருந்து ரிசப்ஷன். පළවෙනිදා ඉඳන් මේ මනමාලයා තාත්තා මමනේ. மணவாளன் அப்பா அவர்தானே. ඉතින් අපේ ගෙදරට හැම කෙනාම එනවා. அவருடைய வீட்டுக்கு எங்களுடைய வீட்டுக்கு எல்லாரும் வருவார்கள். තෑගි බෝග අරගෙන பரிசுகளை எடுத்துக்கொண்டு ඇවිල්ලා வந்து මනමාලයට තෑගි දීලා மணவாளனுக்கு பரிசு கொடுத்து කාලා சாப்பிட்டு ආශිර්වාද කරලා ஆசீர்வதித்து යනවා. போயிடுவாங்க. මනමාලියව දකින්නේවත් නැහැ. மணவாட்டியை காண்பதே கிடையாது. ඒ මනමාලිය ඇතුලේ ඉන්නවා. යාව එළියට ගෙන්නෙත් නැහැ. මේගොල්ලෝ ඇතුලට යන්නත් බෑ. மணவாட்டி உள்ளே இருப்பான். அவ வெளியே வர இவ வர்றவா அவளை போய் பார்க்கவும் வேணாம். හැම තෑග්ගක්ම මනමාලයට. எல்லா பரிசும் மணவாளனுக்கு தான். සම්පූර්ණ විවාහ වියදම මනමාලයාගේ තාත්තගේ. முழு திருமண செலவும் மாப்பிள்ளையினுடைய அப்பா. දැන් එහෙම නෙවෙයිනේ. இப்ப அப்படி இல்லையே. ඕගොල්ලෝ මේක කරන්න අපි මේක කරන්න. நீங்க அதை செய்யுங்க நாங்க இதை செய்யுங்க. ඒකෙත් කචල් යනවා.
அதுக்குள்ளே ஒரு கச்சாலு. ඒ වගේම තෑගි ඔක්කොම හම්බෙන්නේ මනමාලයට. அதே போல திருமண பரிசு எல்லாம் கிடைப்பது மணவாளனுக்கு. මනමාලිය දන්නෙත් නැහැ. மணவாட்டிக்கு தெரியவும் மாட்டாது என்ன இது கிடைக்குது. දැන් එහෙම නෙවෙයිනේ. இப்ப அப்படி இல்லையே. ෆස්ට් නයිට් එකට ගියාම முதல் இரவுக்கு போனதும் ෆස්ට් නයිට් එකේ තියෙනවා ෆස්ට් ෆයිට් කියලා එකක්. ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைட் ஒன்று இருக்கு. ඒ කියන්නේ ගිය ගමන් කියනවා මේ මනමාලයා කියනවා මනමාලිය දිහා බලලා මේ මගේ පැත්තට ආපු පෙට්ටිත් අර වාගේ පුංචි අම්මා නේද අර රතු පාට සාරිය නෙමෙයි එයා ගෙනිච්ච පෙට්ටි දෙක. மணவாளன் எந்த பக்கத்துக்கு வந்த ரெண்டு பரிசுல ரெண்டு பெட்டியும் கூட சின்னமா காரி சுருட்டிட்டு போன மாதிரி கண்ட. ඉතින් ඔයා එහෙම කියන්න එපා. ඉතින් අපේ කට්ටියත් ලොකු ගාණක් දාලානේ ඔක කරේ. நீங்க அப்படி சொல்ல எங்கட ஆக்களும் பெரிய தொகையை போட்டு தானே செலவு செய்து. ඒතර මෙයාගේ මේ කෙසේ වෙතත් අපිට හම්බෙච්ච තෑගි ඔක්කොම අපිට එන්න ඕන. எப்படி இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு எல்லாம் எங்களுக்கு வந்து சேரும். මං ගණන් කරන්න යනවා. நான் என்ன போறேன். එහෙනම් ඔයා වගේ කට්ටියව සැක කරනවද? நீங்க எந்த ஆக்கள் எல்லாம் சந்தேகப்படுறீங்களோ? So before first night you have first fight. பிஃபோர் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபைட். ඊට පස්සේ first night. அதுக்கு பிறகு தான் ஃபர்ஸ்ட் நைட். then first flight. இப்ப ஃபர்ஸ்ட் ஃளைட். කඩාගෙන යනවා කචල් එකට. ඔය අඩේ උඩජ කොට ඕනවා සැටේ. ඒ කාලේ යුදෙව්වන්ගේ කාලේ මනමාලිය දන්නෙත් නැහැ කවුද ආවේ ගියේ මොනවද ගෙනාවේ මොනවද දන්නේ. யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அந்த திருமணத்துக்கு மணவாட்டிக்கு தெரியாது யாரு வாரா யாரு போறா என்ன கொடுக்குறா என்ன வாங்க ஒன்றும் தெரியாது. 7 වෙනිදානේ මෙයාගේ විවාහය. 7ஆம் நாள் தான் 7ஆம் தேதி தானே இவருடைய திருமணம். හැම කෙනාටම ඇරයුම තියෙන්නේ පළවෙනිදා දෙවෙනිදා තුන්වෙනිදා හතරවෙනිදා පස්වෙනිදා හයවෙනිදා හත්වෙනිදා. எல்லாருடைய வரவேற்பும் அழைப்புதலும் இருப்பது 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி. හැබැයි ஆனால் හත්වෙනිදා රැට 7ஆம் தேதி ராத்திரிக்கு විවාහ මංගල්‍ය සිදු කරනකොට திருமண வைபவத்தை நடத்தும் பொழுது ඒ තාත්තගේ ගෙදර කාමරේ ඇතුළට යන්න පුළුවන් කාටද කියලා මං කියන්නම්. தகப்பனுடைய அந்த வீட்டு அறைக்குள்ளே யாருக்கு முதல் போக முடியும் என்று நான் சொல்லுகிறேன். මමනේ ගජේන්ද්‍රන්ගේ තාත්තා. இவர் தானே மணவாளனுடைய அப்பா. මම இவர் ගජාගේ අම්මා. கஜாவுடைய அம்மா. මෙයාගේ අනිත් සහෝදර සහෝදරියන්. என்னுடைய மற்ற சகோதர சகோதரிகள். ඊට පස්සේ මෙයා බඳින්න යන ළමයා நான் திருமணம் முடிக்க போகிற பெண் එයාගේ අම්මා තාත්තා அவளுடைய அம்மா அப்பா එයාගේ සහෝදර සහෝදරියන් அவளுடைய சகோதர சகோதரிகள். ඊට පස්සේ ඒ විවාහය කරන ඒ රබි නැත්තම් පූජකවරයා. அதன் பின்பு அந்த திருமண வைபவத்தை நடத்துகிற ரபி அல்லது ஆசாரியர். ඔය ටික තමයි විවාහ මංගල්‍ය සිදුවන ඒ කාමරේ ඉන්නේ. இதுதான் திருமணம் நடக்கின்ற அறைக்குள்ளே இருக்க வேண்டியவர்கள் இருப்பவர்கள். වෙන කොහෙවත් හෝල් අරගෙන වෙඩින්ග්ස් කරන්නේ නැහැ ඒගොල්ලෝ. அவர்கள் அங்கே திருமண மண்டபம் எடுத்து திருமணம் நடத்துவதில்லை. දේව මාලිගාවේ විවාහ කරන්නේ නැහැ. தேவனுடைய ஆலயத்திலே திருமணம் நடத்துவதில்லை. තාත්තගේ ගෙදර කාමරයක තමයි ඕක වෙන්නේ. தகப்பனுடைய வீட்டிலே ஒரு அறையிலே நடக்கும். ඒ වෙලාවේ ඒ පියාගේ නිවසට හැම කෙනාටම එන්න බෑ. அந்த நேரத்திலே அப்பாவினுடைய வீட்டுக்கு வேறு யாருக்கும் வருவதற்கு அனுமதி இல்லை. එන්න පුළුවන් එකම කට්ටියකට. வரக்கூடிய ஒரே ஒரு குழு தான் ගජේන්ද්‍රන්ගේ හොඳ හිතවත් යාළුවන්ට විතරයි. கஜேந்திரனுடைய மிக நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும். මනමාලයාගේ මිත්‍රයන්ට විතරයි එන්න පුළුවන්. மணவாளனுடைய நண்பர்களுக்கு மாத்திரம் தான் வர முடியும். එතකොට කාට හරි ඒ 7 වෙනිදා රෑ එන්න කියන ඇරයුමක් තියෙනවා නම් அப்படி யாருக்காவது அன்று 7ஆம் நாள் ராத்திரியிலே வருவதற்குரிய அழைப்பிதழ் இருந்தால் ඒක ලොකු ගෞරවයක්. அது ஒரு பெரிய கௌரவம். එනවා මං කියන එක. நான் சொல்கிறது விளங்குகிறதா? ඒක තමයි දැන් අපි බැලුවේ. அதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். ඒ අන්තිම අවුරුදු 7 ඉවර වුණාම அந்த கடைசி 7 ஆண்டுகள் முடிந்ததும் බැටළු පැටවනන්ගේ විවාහයට කැඳවනු ලබාපු අය භාග්‍යවන්තව කියලා අපි බැලුවා නේද? ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ඕක තමයි හේතුව. இதுதான் அதற்கு காரணம். ආබ්‍රහම්ලා දාවීද්ලා එසායාලා ඒ ප්‍රොපේතවරු ඒගොල්ලෝ සේරම හරි ආඩම්බරෙන් හරි ප්‍රීතියෙන් ඒගොල්ලෝ ඉන්නවා. ஆபிரகாம், ஏசாயா, தீர்க்கதரிசிகள், யாக்கோபு எல்லாம் மிக பெருமையோடு ஆடம்பரமாக வருவார்கள். මොකද ඒගොල්ලෝ මනමාලයාගේ මිත්‍රයන්. ஏனென்றால் மணவாளனுடைய நண்பர்கள் அவர்கள். දැන් ඔයගලන්ට තේරෙනවද? இப்போ உங்களுக்கு புரிகிறதா? ඔන්න දැන්
ගජේන්ද්‍රන්ගේ කසාදේ ඉවර වුණා. இப்போ கஜேந்திரனுடைய திருமணம் முடிந்தது. ඒ රූම් එකේ විවාහය සිදුවෙච්ච කාමරේ இந்த திருமணம் நடந்த அறைக்குள்ளே අපි ඔක්කොම මෙයාගේ කසාදේ කරලා දුන්නාම நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இவருடைய திருமணத்தை நடத்தி கொடுத்தது பின்பு මෙයාට ආශිර්වාද කරලා මනමාලියට ආශිර්වාද කරලා இவரை ஆசீர்வதித்து மணவாட்டியையும் ஆசீர்வதித்து ඒ රබ්බිවරයා මම අපේ පවුලේ අය ගෑණිගේ පවුලේ ඔක්කොම එළියට යනවා. ரபி தகப்பன் தாய் மணவாட்டியினுடைய தகப்பன் தாய் எல்லாரும் வெளியே போய் விடுவார்கள். මෙයයි මෙයාගේ මන භාර්යාවයි කාමරේ ඉන්නවා දොර වහ ගන්නවා. நானும் என்னுடைய மனைவி மறையில் இருப்போம், கதவு பூட்டப்படும். අපි ටික එළියේ. நாங்கெல்லாம் வெளியே. We are மற்றவங்க. outstanding people. நாங்கெல்லாம் வெளியிலே இருக்கிற மக்கள். දැන් සීන් එකක් තියෙනවා. இப்போ ஒரு சீன் இருக்கிறது. හෙට උදේ දැන් මේක රෑනේ සිදු වෙන්නේ. இது ராத்திரியில தானே நடக்குது. හෙට උදේ நாளை காலையிலே මනමාලයා යාගේ අලුත් බැඳ භාර්යාව හැරෙන්න ඉස්සෙල්ලා මෙයා හැරෙන්න ඕනේ. இப்போ மணவாளன் அதாவது மாப்பிள்ளை மணவாட்டி எழும்பும் முன்னதாக காலையில முதலாவது எழுந்திருக்க வேண்டும். හදිසියවත් ගෑණි හැරුණත් එයා හැරුන්නේ නැහැ වගේ බොරුවට නිදාගෙන ඉන්න ඕනේ. மணவாட்டி அதாவது திருமண பெண் மணமகள் தற்செயலாக முன்பு எழுந்தாலும் படுக்கையை விட்டு எழும்பக்கூடாது, தூங்குவது போல இருக்க வேண்டும் படுக்கையிலே. මෙයා හිමීට නැගිටලා இவர் சும்மா திடீரென்று எழும்பி හිමීට එළියට ගිහිල්ලා மெல்ல வெளியே போய் දොර ඇරලා கதவை திறந்து හිමීට එළියට ගිහිල්ලා மெல்லவா வெளியே போய் දොර වහලා கதவை பூட்டி හිමීට එළියට යනකොට එක එක උන් බුදි කවුද බුදි? அங்கே வெளியில போய் பார்த்தா ஒவ்வொருத்தன் அங்கே தூங்கி கொண்டிருப்பான். யாரு? யார் யார்? அம்மா அப்பாவுக்கு வேற ரூம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் தான் மாற අම්මා වැඩි තාත්තට වෙන කාමරේ තියෙන යාළුවෝ. මේ මම පුතායි මේ ලේලි ෆස්ට් නයිට් කරන කාමරේ මිදුලේ අම්මා තාත්තා බුදියගෙන ඉඳලා මේව. மகனும் மருமகளும் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற ரூமுக்கு முன் வெளியில அம்மா அப்பா படுத்திருக்க முடியுமா? நண்பர்கள் මෙයාගේ කොල්ලෝ සෙට් එක තමයි ඔය බුදියගෙන என்னுடைய ඉන්නේ. நண்பர்கள் செட்டாங்க படுத்திருப்பார்கள். ඉතින් මෙයා ඉමීට ඇවිල්ලා அவன் மெதுவா வந்து මචං නැගිටපා. மச்சான் எழுப்புடா නැගිටපාන් කියලා හැමෝම කූද්දනවා. எழுப்புடா எழுப்புடா அவங்களை எல்லாத்தையும் எழுப்பி விடுவான். ඉතින් ඔක්කොම ඇවිල්ලා எல்லாம் அப்படியே நெட்டி புரிச்சு என்னடா சரி. අර ජිල්පිය තියෙනවා නේ. රයිට් රයිට් அந்த ஜில்பி இருக்கே කාවත් හැරවන්න නැතුව හැම එකම හැරිලා ඉමීට එනකොට யாரையும் எழுப்பாம மெல்ல வந்து வந்து වැඩකාරයන්ටත් එන්න කියනවා. වැඩකාරයන් ඔක්කොම කූද්දගෙන කොල්ලෝ සෙට් එක විතරයි. அந்த வாலிப பசங்க நண்பர்கள் கூட்டம் மாத்திரம் தான் வேலைக்காரரை கூட்டு கொண்டு පාඩුවේ මුං යනවා යන්ට. இவன் மெல்ல அப்படியே போவார்கள். මෙයයි කොල්ලෝ සෙට් එකයි දැන් ගියා. இப்போ மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைய நண்பர்கள் எல்லாரும் வெளியே போய் விடுவார்கள். ඊට පස්සේනේ ඉර උදා වෙන්නේ. அதுக்கு பிறகுதானே சூரியன் உதிக்கும். ඊට පස්සේ තමයි මනමාලිය නැගිටින්නේ. එතකොට මනමාලිය නැගිට්ටම එයා එළියට එනවා. එතකොට ඉතින් ඒගොල්ලෝ ඔක්කොම සෑහෙන්න ඔක්කොම ඉන්නවා දැන්. இப்போ மணவாட்டி அதன் பின்பு எழும்பி வெளியே வருவான். எல்லாம் அங்கே ஆக்கள் எல்லாம் இருப்பாங்க. அதுக்கு பிறகு මෙයා ගිහිල්ලා நான் போய் ඉර හරියට 12ට විතර උඩට එන්න ඉස්සෙල්ලා මෙයා එන්න ඕනේ ආය. சரியாக நான் போய் சரியாக சூரியன் மத்திய வானத்திலே நடுநிலைக்கு வரும் முன்னதாக வீட்டுக்கு வந்து விட வேண்டும். මොනවද දන්නවද සීන් එක? என்ன தெரியுமா சீன்? මෙයා ගිහිල්ලා සතෙක් අල්ලන්න ඕනේ. நான் போய் ஒரு மிருகத்தை பிடிக்கணும். සතෙක් ඒ කියන්නේ මූවෙක් වෙන්න පුළුවන්. அது ஒரு முயலா இருக்கலாம். මාන් மான் மான் හාවෙක් වෙන්න පුළුවන්. ஒரு முயலாக இருக்கலாம். හිවලෙක් වෙන්න පුළුවන්. ஒரு நரியா இருக்கலாம். නැත්තම් සිංහෙක් වෙන්න පුළුවන්. அல்லது ஒரு சிங்கமா இருக்கலாம். කොටියෙක් වෙන්න පුළුවන්. புலியா இருக்கலாம். බල්ලෙක් වෙන්න පුළුවන්. நாயாவும் இருக்கலாம். මොකෙක් හරි සතෙක්ව අල්ලගෙන ஏதாவது ஒரு மிருகத்தை பிடித்து கொண்டு வர ඒ வேண்டும். සතාව ගැට ගහලා ගේන්න ඕනේ. அந்த மிருகத்தை கட்டி கொண்டு வர வேண்டும். ඒ සතාව ගැට ගහලා හාවෙක් වගේ නම් මෙයාම උස්සගෙන එන්න පුළුවන්. அந்த மிருகத்தை கட்டி ஒரு முயலாக இருந்தால் அவர் தோளிலே போட்டு கொண்டு வர வேண்டும். නැත්තම් ලොකු සතෙක් නම් ඒ ඔක්කොම ගැට ගහලා අර පොල්ලක ගැට ගහලා වැඩකාරයෝ දෙන්නෙක් උස්සගෙන එන්න ඕනේ. பெரிய மிருகமாக இருந்தால் அந்த கால் ரெண்டை இப்படி கட்டி தடிக்குள்ளே போட்டு வேலைக்காரர்களை தூக்கி கொண்டு வர வேண்டும். இவரும் வர வேண்டும். ගෙදර උදවිය උදේ නැගිටලා කාලා ඔක්කොම කරලා
வீட்டாக்கள் எல்லாம் காலையில எழுந்து சாப்பிட்டு கொடுத்து விட்டு දැන් බල බලා පුල පුලා ඉන්නවා මනමාලයා මොන සතාද ගේන්න යන්නේ කියලා. இப்ப பார்த்து கொண்டிருக்க வேண்டும், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். மாப்பிள்ளை என்ன மிருகத்தை கொண்டு வாரா. ඉතින් ගජේන්ද්‍රන් යන්නේ මනමාලයා. இப்போ கஜேந்திரன் தானே மணவாள மாப்பிள்ளை போறான். ඔයාට මොන සතාද අල්ලන්න ආස? பூனை பிடிக்கிற மான் මම අහනවා මනමාලයාගෙන් මොන සතෙක්ද අල්ලන්න ආස කියලා. පූසෙක් අල්ලන්න මනමාලෙක් වෙන්න ඕනේ. පූසු අල්ලන ක්‍රමේ දන්නවද? பூனை பிடிக்கிறது ஒரு முறை தெரியுமா? උන් අල්ලන්න ඕනේ. යගෙන උන් ළඟට අල්ලගෙන ගෙනාවා. එතන කිසිම වීරකමක් නැහැනේ. பூனை பூஸ் பூசாட்டு கூட பூனை வந்துடும். அங்க ஒரு வீரமும் இல்லை. ඒ කියන්නේ මොකටද දන්නවද මේ මනමාලයා සතෙක් අල්ලගෙන එන්න ඕනේ? ஏன் தெரியுமா இவர் போய் ஒரு மிருகத்தை பிடிக்க வேண்டும்? මෙයා අල්ලගෙන එන සතාට අනුව ඒගොල්ලෝ නිගමනය කරනවා මෙයා මෙයාගේ පවුල නඩත්තු කරයි කියලා. இவர் எந்த மிருகத்தை பிடிக்கிறாரோ அந்த மிருகத்தை வச்சுத்தான் இவன் ஒழுங்கா குடும்பம் நடத்துவாரா இல்லையா என்று தீர்மானிப்பார்கள். ඔයා පූසෙක් අල්ලගෙන ආවනම් ආපෝ ඒ ගෑණිට වස්ස ලැජ්ජාවක් නෝන්ඩි. பூனையை கொண்டு வந்தா அந்த மனுஷனுக்கு கேவலம். මොකද ඒ කාලේ ලිඳ ළඟ සංගම් තිබුණානේ. அந்த காலகட்டத்திலே கிணத்தடி சங்கம் இருந்தது. ඉතින් කසාදයක් වෙච්චාම ඒ ලිඳ ළඟට ඒ කෙල්ල එන්න එපා. මවුදයි නම් ලිඳට වතුර ගන්න යන්න එපා. திருமணம் முடிந்த பின்பு எப்படியாவது மனசி வரணும் கிணத்தடிக்கு. ඉතින් කොහොම තියේද මිසිස් ගජේන්ද්‍රන් ලිඳට එනකොට එක එක පුෂ් 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 මියව් 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 කියනකොට එන කේස් නේ. அப்ப கஜேந்திரன் மனுஷி கிணத்தடிக்கு வரும் பொழுது புஷ் 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 மியா 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 இப்படி சொன்னா மனுஷிக்கு எப்படி இருக்கும்? කොහොමද බල්ලෙක් අල්ලගෙන ආවනම් நாயை பிடிச்சிட்டு வந்தா அப்படி இருக்கும். ගෑනුට අන්න බලු මෑන්ගේ ගෑණි එනවා කියලා කියයි. அப்ப பொம்பளை எல்லாம் சொல்லுவா நாய் பிடிக்கிறவட்ட மனுஷி வாரா பவு பவு. ඒ නිසා ஆகவே මනමාලයා මොනවද උත්සාහ කරන්නේ? மணவாளன் என்ன மாப்பிள்ளை என்ன செய்ய முயற்சிப்பார்? පුළුවන් තරම් හොඳ වටිනා භයානක සතෙක් තමයි අල්ලන්න යන්නේ. முட்டிந்தா மட்டும் பிடிக்கக்கூடிய பயங்கரமான கொடூர மிருகத்தை பிடிக்க முயற்சிப்பார். දැන් පාස ගජේන්ද්‍රන් කිව්වා එයාට පූසා කියලා පූසට නෝන්ඩිය දාපම මුවා කියලා කිව්වනේ. இப்ப நான் பூனை பிடிக்க போறேன் நோண்டி வந்தது நான் மான் பிடிக்க போறேன்னு சொன்னேன். දැන් මුවෙක් උනත් මුවාව අල්ලන්න අමාරු ඌ දුවන නිසානේ. மானை பிடிக்க கஷ்டம் ஏன்னா அது ஓடும். හැබැයි දැන් සිංහෙක් වලසෙක් කොටෙක් වගේ සතෙක් අල්ලනවා නම් சிங்கம் கரடி புலியை போன்ற ஒரு மிருகத்தை பிடிக்க வேண்டுமானால் අපිව දැකලා උන් දුවන්නේ නෑනේ. அது நம்மை பார்த்து ஓடாது. අපිව දැකම උන් අපි ළඟට එනවා. அது எங்களை பார்த்தது எங்கள் அண்டையிலே வரும். මුවෝ එතකොට මේ අනිත් සත්තු අපිව දැකලා දුවනවා. முயல் மானிதல் நம்ம கண்டவுடன் ஓடிவிடும். ඉතින් අර අපිව දැකලා දුවන සතෙක්ව මනමාලේ අල්ලගෙන ආවා නම් நம்மை கண்டு ஓடுகிற ஒரு மிருகத்தை மாப்பிள்ளை பிடிச்சிட்டு வந்தா ඒ ඉන්න අය කියනවා ඒ ගෑණිට இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க பொண்டாட்டியை பார்த்து බලාගෙනයි බං මේ මූ දුවන දුවන අල්ලගෙන එනවා පරිස්සමෙන් වෙන ගෑණියෙක්ව අල්ලගෙන එයි කියලා කියයි. அவர் சொல்லுவார் ஓடுறதெல்லாம் பிடிச்சிட்டு வரா வேற ஓடுற பொம்பளையும் பிடிச்சிட்டு வரான் கவனமா இருந்துக்கோன்னு சொல்லுவார்கள். තේරෙනවද? අනික දැන් නරි හිවල් ඒ වගේ උන් අල්ලගෙන ආවා නම් කියයි நரி ஓனாய் இதே போல மிருகங்களை பிடித்து வந்தால் මේ මිනිහා නම් මා පටි පොරක් බලාගෙන ජීවත් වියන් කියලා කියයි. அப்படிப்பட்ட மிருகங்களை பிடித்து கொண்டு வந்தா சொல்லுவாங்க இவன் குள்ளத்தனம் பிடிச்சவன் இவன் தந்திரசாலி இவனை குறித்து கவனமா இருன்னு சொல்லுவார்கள். හැබැයි කොටියෙක් දිවියෙක් වලහෙක් වගේ සතෙක් අල්ලගෙන ආවා නම් ஆனால் ஒரு புலி ஒரு சிங்கம் கரடியை போன்ற மிருகத்தை பிடித்து வந்தால் ඒ ගෑණිගේ ගරුත්වය නගිනවා ඉහළටම. அந்த பெண்ணுடைய மதிப்பு மேல போகும் உயரும். ඔයාගේ මිනිහා වලහෙක්ලනේ අල්ලන් ආවේ මාව. ඒ කියන්නේ හොඳට ආව බලාගයි මොන හතුරෙක් ආවත් ඔයාව ආරක්ෂා කරයි කියලා කියයි. அவன் சொல்லுவான் உன்னுடைய புருஷன் வீரம் வீரம் நிறைந்தவன் எந்த எதிரி வந்தால் உன் புருஷன் உன்னை காப்பாற்றுவான் பாதுகாப்பான் என்று சொல்லுவார்கள். කවුරු හරි මනමාලේ සිංහෙක් අල්ලගෙන ආවා නම් எந்த ஒரு மாப்பிள்ளையாவது ஒரு சிங்கத்தை பிடித்து வந்தால் අම්මා ආය කියලා වැඩක් නැහැ. ஆமா சொல்லி வேலையில்லை. එයා නිකන් ආය රජ කුමාරයෙක් වගේ සැලකිල්ලට ගයි. அந்த மணவாட்டிக்கு
ஒரு ராணியை போல கவனிப்பு இருக்கும். හොඳයි දැන් අපි යන් ස්වර්ගයට දැන් ආයි. இப்போ நாங்க மீண்டும் பரலோகத்துக்கு போ. දැන් යේසුස් වහන්සේ බැටළු පැටවානෝ කසාද බැන්දානේ. இப்போ ஆட்டுக்குட்டியானவர் திருமணம் முடித்தார் அல்லவா? දැන් යා මොනවද කරන්න ඕනේ? இப்போ அவர் என்ன செய்ய வேண்டும்? හිමීට යාගේ යාළුවන්ට. කවුද යාළුවෝ? இப்போ அவருடைய நண்பர்களுக்கு மெதுவாக போய் ආදම් සිට යේසුස් වහන්සේ එනකන් හිටපු පරණ කිවිසුම් සුද්ධවන්තයින් විතර. ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரும் வரையிலே பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள். ඒගොල්ලන්වයි அவர்களையும் වැඩකාරයෝ. வேலைக்காரர்களை. කවුද වැඩකාරයෝ? யார் வேலைக்காரர்கள்? දූතයන්. தூதர்களையும். දේව දූතයන් දෙවියන් වහන්සේගේ සේවකයින්නේ. இப்போ தேவதூதர்கள் தேவனுடைய வேலைக்காரர்கள் அல்லவா? ඒගොල්ලන්ව විතරක් එක්කරගෙන அவர்களை கூட்டிக் கொண்டு යන්න ඕනේ සතෙක් අල්ලගෙන එන්න. போக வேண்டும், ஒரு மிருகத்தை பிடித்து கொண்டு வர. සතාව අල්ලලා ගැට ගහන්න ඕනේ. மிருகத்தை பிடித்து கட்ட வேண்டும். දැන් එතකොට ගෑණි එන්නේ නැහැ. ගෑණි එන්නේ නැහැ නේද? හරිනේ. மனுஷன் வர முடியாது, சரிதானே? හොඳයි දැන් යම් බයිබලෙට. இப்ப வேதத்துக்கு போவோம். ඔන්න இதோ 10 ඉවර කරේ අපි. ඔව්. ඔන්න 11 වෙනි පදේ. හොඳයි 19 11. 19 11 එවිට ස්වර්ගය ඇරී තිබෙනවා දුටිමි. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். මනමාලයා මනමාලියට දන්නේ නැතු හිමීට දුර අරිනවා. மணவாளன் மணவாட்டிக்கு தெரியாமல் மெதுவாய் கதவை திறக்கிறார். හරිද මං කියපු කතාව මේ එනවද මෙතන? நான் சொன்ன கதை இங்க வருகிறா, செட் ஆகுதா? வருதா? ස්වර්ගය ඇරී තිබේ. பரலோகம் திறக்க கண்டேன். බලව සුදු අශ්වයෙක් සිටියේය. அங்கே இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. විශ්වාසය සැබෑයයි කියනු ලැබූ තැනැන් වහන්සේ ඌ පිට වැඩහුන්සේක. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். උන්වහන්සේ ධර්මිෂ්ඨකමෙන් විනිශ්චයත් යුද්ධයත් කරනසේක. அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். උන්වහන්සේගේ ඇස් ගිනි දැල්ලක් කිය. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. උන්වහන්සේගේ හිසේ බොහෝ මකුට තිබේ. වාව්. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. ඇයි? ஏன்? උන්වහන්සේ රජවරුන්ගේ රජතුමානෝ. அவர் ராஜாதி ராஜா. හලෙලුයා කියන්න. ஹalleluya சொல்லுங்க. ආමෙන්. හරිද? එතකොට උන්වහන්සේම මිස අන් කිසිවෙක් නොදන්නා වූ නමක් උන්වහන්සේට එහි ලියා තිබේ. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. තවද උන්වහන්සේ ලේ ඉසිනු ලැබූ වස්ත්‍රයක් පැළඳ සිටීසේක. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். මොකද ඒකේ තේරුම? அதனுடைய அர்த்தம் என்ன? තමන්ගේ භාර්යාව උන්වහන්සේ මිලදී ගත්තේ උන්වහන්සේගේ ලේ පූජා කරලා. ஏனென்றால் அவருடைய மணவாட்டியை அவர் பெற்றுக்கொண்டது தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி. ඒකේ සංකේතයක් තමයි මේක. அதனுடைய ஒரு அடையாளமே இதுவாக இருக்கிறது. උන්වහන්සේගේ නාමය දෙවියන් වහන්සේගේ වාක්‍යානෝයයි කියනු ලැබේ. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. තේරෙනවද? යොහන් 1:1 මොනවද කියන්නේ? யோவான் 1:1 என்ன சொல்லுகிறது? පටන් ගැන්මේදී වාක්‍යානෝ සිටීසේක. ஆதியிலே வார்த்தை இருந்தது. වාක්‍යානෝ දෙවියන් වහන්සේ සමග සිටීසේක. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. දේවனிடத்தில் இருந்தது. தேவனிடத்தில் இருந்தது. උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ වා සිටීසේක. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். එතකොට මෙතන ඒක මෙතන දාලා තියෙනවා ඒ යේසුස් වහන්සේ කියලා. ஆகவே அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. ස්වර්ගයේ සිටින සේනාවෝ සුදු වූ පවිත්‍ර සිහින් වස්ත්‍ර හැඳ සුදු අශ්වයන් පිටින් උන්වහන්සේ පස්සේ ගියෝය. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். දැන් කියන්න මේ සේනාව කවුද? இப்பொழுது சொல்லுங்கள், இந்த சேனை யார்? මනාලියද? மணவாட்டியோ? මනාලියට ආයේ සේනාව කියන්න ඕනේ නෑනේ. மணவாட்டிக்கு சேனை என்று இனி சொல்ல முடியாது. හලෝ තේරෙනවද? ஹலோ, விளங்குகிறதா? බොහෝ අය හිතනවා වරදවා. அநேகர் தவறாக நினைக்கிறார்கள். යේසුස් වහන්සේ ප්‍රසිද්ධව දෙවැනි ඊමේ එනකොට இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகையில் அவர் வரும் பொழுது සභාව එනවා කියලා. சபை வரும் என்று බයිබලේ හරියට කියවලා නැහැ.
பைபிளை சரியாக அவர்கள் வாசிக்கவில்லை. කිව්වත් හරියට තේරෙන්නේ නැහැ ඒගොල්ලන්ට. வாசித்தாலும் அவர்களுக்கு சரியாக புரியவும் இல்லை. අපි සේනාව නෙවෙයි. நாங்கள் சேனை அல்ல. උන්වහන්සේ බයිබලයේ සේනාව කියලා කාටද දන්නවද කියලා තියෙන්නේ? வேதாகமத்திலே தேவன் சேனை என்று யாரை முன்குறித்து சொல்லி இருக்கிறார்? දේව දූතයින්ට කියලා තියෙනවා. தேவதூதர்களை குறித்து சொல்லி இருக்கிறார். පරණ කිවිසුම අයට කියලා තියෙනවා. பழைய ஏற்பாட்டு மனிதர்களை குறித்து சொல்லி இருக்கிறார். අපිට කවදාවත් සේනාව කියලා කියලා නැහැ. හරිද? எங்களை பார்த்து ஒரு நாளும் சேனை என்று அவர் சொல்லவில்லை. සභාවට සේනාව කියලා කියලා නැහැ. சபைக்கு சேனை என்று சொல்லவில்லை. සභාවට කියලා තියෙනවා මනාලිය කියලා. சபையை பார்த்து அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? மணவாட்டி. අපි සේනාව නෙවෙයි. நாம் சேனைகள் அல்ல. ඒ නිසා යුද්ධය උන්වහන්සේගේ. ஆகவே யுத்தம் அவருடையது. අපි ජයග්‍රාහිකයින්. நாம் வெற்றியாளர்கள். අපි ජයග්‍රාහිකයින්ට වඩා ඉහළව සිටිනවා. நாம் வெற்றியாளர்களை பார்க்கிலும் மேல் நிலையில் இருப்பவர்கள். එතකොට පාස්ටර් එපිස පොතේ කියලා තියෙන්නේ යුද ආයුධ පළඳගෙන ඉන්න කියලා. அப்போ பாஸ்டர் எபேசு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யுத்த வர்க்க ஆயுதங்களை தரித்துக் கொண்டிருங்கள். ආත්මික සටනක් තියෙනවා අපිට. நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. අපේ මාංශයට විරුද්ධව කරන සටන. நம்முடைய மாம்சத்திற்கு விரோதமாய் செய்கிற யுத்தம். ලෞකිකත්වයට නැත්තම් ලෝකයට විරුද්ධව කරන සටන. உலகத்திற்கு எதிராக உலக ஆசாபாசங்களுக்கு எதிராக செய்கிற யுத்தம். යක්ෂයාට විරුද්ධව කරන සටන. பிசாசிற்கு எதிராக செய்கின்ற யுத்தம். මේවා පෞද්ගලික සටන්. இவை தனிப்பட்ட போராட்டம் அல்லது யுத்தம். මම මාව ආරක්ෂා කරගන්න කරන සටන්. நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள செய்கின்ற யுத்தம். සභාව සේනාව හැටියට ගිහිල්ලා ගහන්න හතුරෙක් නෑ අපිට. சபை ஒரு சேனையாக போய் அடிப்பதற்கு ஒரு எதிரி இன்று நமக்கு இல்லை. ලෝකයේ ඉන්න මිනිස්සු එක්ක ගහගන්න කියලාද කියලා තියන්නේ අපිට. உலகத்தில் உள்ள மக்களோடு அடித்துக் கொள்ளும்படியாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? ඒ අයට සුභාරංචිය දෙන්න කියලායි කියලා තියෙන්නේ. அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. යක්ෂයාට විරුද්ධව ගිහිල්ලා ගහගන්න කියලාද කියලා තියෙන්නේ. பிசாசோடு போய் எதிர் அங்கே சண்டை பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? බයිබලේ කියලා තියෙනවා வேதம் சொல்லி இருக்கிறது. දෙවියන් වහන්සේට කීකරු වෙන්න தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். යක්ෂයාට එරෙහිව සිට ගන්න කියලා කියලා තියෙනවා. பிசாசிற்கு விரோதமாய் எதிர்த்து நில்லுங்கள். එතකොට ඔහු පලායයි. அப்பொழுது அவன் ஓடி போவான். ඕගොල්ලෝ යකාට බය වෙලා දුවන එක නවත්තලා நீங்கள் பிசாசுக்கு பயந்து ஓடுவதை நிறுத்தி මේ නැවතිලා ඌ දිහා බලන්න. நின்று அவனை எதிர்த்து பாருங்கள். අපි බයිසිකලේ එලවගෙන යනකොට நாம் சைக்கிள் ஓட்டி கொண்டு போகிற பொழுது සමහර බල්ලෝ බලු පාත් දාගෙන පස්සෙන් දුවගෙන එනවා දැකලා තියෙනවා. சில நாய்கள் நாய்ப்பாட் போட்டு பின்னால துரத்தி கொண்டு வரும் தெரியுமா? සමහරලාට එවුන් පන්නගෙන ඇවිල්ලා පිටිපස්සෙන් එක්කන කකුලත් අල්ලන අවස්ථා තියෙනවා. சில நாய்கள் துரத்தி கொண்டு வந்து ஓடுகிறவருடைய காலையும் பிடிக்கிறது உண்டு. එතකොට ඒ බල්ලාට දෙන ට්‍රීට්මන්ට් එක මොනවද දන්නවද? அப்ப அந்த நாய்க்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் என்ன? වෙන මොනවත් නෙවෙයි. வேற ஒன்றுமல்ல. ඊළඟ සැරේ බල්ලා ගාගෙන ඌ පල්ලගෙන එනකොට அந்த நாய் திரும்ப அடுத்த முறை ஓடி வரும் பொழுது සංගාල බයිසිකලේ නවත්තන්නකෝ. சங் என்று சைக்கிள் நிப்பாட்டுங்க. නිකන් මම වෙන දෙයකට මේ බුරාගෙන ආවේ වගේ ඌ නිකන් ඔයාව දැක්කේ නෑ වගේ ඌ බලු සීන් එකක් දානවා. ඒක නේද ඒක? பார்த்துருக்கிறீங்களா? அது ஓடி வந்து அப்படியே பிரேக் அடிச்சு நம்மளை காணாதது போல வேற ஏதோ பிரச்சனைக்கு வந்த மாதிரி அப்படியே போயிடும். අපිව යක්ෂයා පන්නන්නේ ඇයි දන්නවද? நம்மை பிசாசு ஏன் துரத்துகிறது தெரியுமா? අපි දුවනවනේ ඉන්න. நாம ஓடுறனால. හalleluya halleluya hallelujah hallelujah. ஹalleluya hallelujah hallelujah. ඒ සාසකනාමේ මාව බේර ගන්න ස්වාමීනේ. இயேசுவின் நாமத்தில் என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே. එතන යකා කියලා බය කර කර එනවා. அப்ப பிசாசு அப்படி අපි බල ගඟන දුවනවා. அப்ப நாம நாம ஓடுறது பின்னால. බයිබලේ කියලා තියෙනවා பைபிள் சொல்லுது නැවතිය යකෝ. நில்லடா. යක්ෂයා දිහා බලලා හිටගන්නේ. பிசாசை பார்த்து எதிர்த்து நில்லுங்க. එතකොට කියලා ඌ යයියන්නේ. එහෙම ගහලා යයියන්නේ. அப்படி பாட்டை போட்டு போயிடுவான். අපිට සටනක් නැහැ. நமக்கு ஒரு யுத்தம் இல்லை. සටන කරලා ජයගත්ත යේසුස් වහන්සේ. யுத்தத்தை செய்து இயேசு வெற்றி பெற்றார். සාතාන්ගේ හිස පොඩි කරලා ඉවරයි. சாத்தானுடைய சலை நசுக்கப்பட்டு விட்டது. කුරුසයේදී අපිට ජයග්‍රහණය ලබා දීලා ඉවරයි. சிலுவையிலே நமக்கு வெற்றி கொடுக்கப்பட்டு விட்டது. දැන් අපි සේනාව නෙවෙයි. இப்போ நாம சேனை அல்ல. අපි මනාලිය. நாங்க மனவாட்டி. තේරුණාද? அப்படித்தான். මගේ දේශනාවක් තියෙනවානේ
මතෙව් 25 අර කන්‍යාව 10 දෙනා ගැන. என்னுடைய ஒரு பிரசங்கம் இருக்கிறது மத்தேயு அதிகாரத்திலே மத்தேயு 25 10 கன்னிகைகள் உவமை ඒකේ මනාලිය හැටියට අපි කොහොමද ඉන්න ඕනේ කියලා ඔක්කොම කියලා ඉවරයි. அதிலே மணவாட்டியாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து விட்டேன். ඒක බලන්න එතකොට තේරෙයි කොහොමද මනාලිය හැටියට. அதை தெரியாதவர் பார்க்காதே பாருங்கோ புரியும். ඒතකොට මෙතන සේනාව කියන්නේ කවුද? அப்போ இங்கே சேனை என்பது யார்? සභාව නෙවෙයි. சபை அல்ல. පරණ ගිවිසුම් සුද්ධවන්තයින් பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் සහ දේවදූතයින්. அவர்களோடு கூடிய தேவதூதர் கூட்டமும். ඒගොල්ලෝ තමයි පිටිපස්සෙන් එන්නේ. அவர்கள் தான் பின்னே வருகிறார்கள். ඔන්න 15 වෙනි පදය. 15வது வசனம். ජාතීන්ට පහර දෙන්න පිණිස උන්වහන්සේගේ මුඛයෙන් තියුණු කඩුවක් නික්මෙයි. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. කාව කපන්නද? யார வெட்ட? අර මෙගිදෝ මිටියාවතේ පිටසක් ජීවින්ට විරුද්ධව යුද්ධ කරන්න අන්තික්‍රිස්තුස් සේනාවක් තියන් ඉන්නවා නේද? அந்த மெகிதோ பள்ளத்தாக்கிலே வேற்றுக்கிரகவாசிகளோடு யுத்தம் பண்ண அந்த கிறிஸ்து இந்த சேனையை வைத்துக் கொண்டிருக்கல்லவா அந்த கூட்டத்தோடு. උන් දන්නේ නැහැ එන්නේ යේසුස් වහන්සේ. அவர்களுக்கு தெரியாது வருவது இயேசு என்று. උන්වහන්සේ ඇවිල්ලා උන් එක්ක යුද්ධ කර කර ඉන්නේ. அவர் வந்து அவங்களோட சண்டை உடிச்சு கொண்டிருக்க போவதில்லை. කටෙන් වචනයක් කියනවා විතරක් ඔක්කොම මැරලා වැටෙනවා. வாயில ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், மடிந்து விழுவார்கள். උන්වහන්සේ යදණ්ඩකින් ඔවුන් ආණ්ඩු කරනසේක. උන්වහන්සේ සර්ව පරාක්‍රම දෙවියන් වහන්සේගේ කෝපයේ උදහස නැමැති මුද්‍රික පැස මඩිනසේක. அவர்களை அரசாளுகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். උන්වහන්සේගේ වස්ත්‍රයේහිද කලවයේහිද රජවරුන්ගේ රජය ස්වාමිවරුන්ගේ ස්වාමීන් වහන්සේ යන නාමය ලියා තිබේ. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. තේරෙනවද දැන් සීන් එක? இப்போ சீன் புரிகிறதா? යේසුස් වහන්සේ එනවා. இயேசு வருகிறார் සුදු අශ්වයෙක් පිට. வெண் குதிரையின் மேலே. පිටිපස්සෙන් එනවා උන්වහන්සේගේ පරණ ගිවිසුම් යාළුවෝ ටික. அவருடைய நண்பர்களாகிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பின்னே வருகிறார்கள். දේවදූතු සේනාව එනවා. தேவதூதர் சேனை வருகிறது. ලෝකෙට එනවා. உலகத்திற்கு வருகிறது. ඕක තමයි යේසුස් වහන්සේගේ ප්‍රසිද්ධ දෙවැනි ඊම. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது பகிரங்க வருகை. ඒ වෙලාවේ වලාකුළු රවුමට තියෙයි. அந்த நேரத்திலே மேகம் வட்டமாயிருக்கும். කවුදෝ අයිනක ඉඳන් හොරණෑවක් පිඹි. யாரோ பக்கத்துல தூரத்திலிருந்து ஓ எக்காலம் ஊதுவான். එහෙම නෑ. அப்படி இல்லை. මුළු ලෝකෙම හොල්මන් වෙනවා. உலகமே அதிர்ந்து போகும். උන්වහන්සේ එනකොට එන්නේ ගාම්භීර ශබ්දයකින්. அவர் வரும் பொழுது கம்பீர சத்தத்தோடு ஆட்பரிப்போடு வருவார். උන්වහන්සේ ඇවිල්ලා කියන්න ඕනේ නෑ මං ආවා කියලා. அவர் வந்து சொல்ல தேவையில்லை நான் வந்துட்டேன் என்று. උන්වහන්සේ එනකොට හැම පුද්ගලෙක්ම දැනගන්නවා යේසුස් වහන්සේ ආවා කියලා. அவர் வரும் பொழுது எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்வார்கள் அவர் வருகிறார் என்று. හැම දනක්ම උන්වහන්සේගේ ඉදිරියේ නැවෙන්න යනවා. எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்னதாக முடங்கும். හැම මොකයක්ම කියයි ස්වාමීන් 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 කියලා කියයි. எல்லா நாவுகளும் சொல்லும் ஓ கர்த்தர் ஓ கர்த்தர் ஓ கர்த்தர் என்று. දැන් බලන්න 17 ඉඳලා කියවගෙන යන්නම් 21 දක්වා. 17 வரையிலிருந்து தொடர்ந்து வாசிக்கிறேன். තවද සූර්යයා තුල දේවදූතෙක් සිටිනවා දුටුමි. ඔහුද ආකාශ මැදෙහි ප්‍යාසර කරන සියලු පක්ෂීන්ට මහත් හටින් මොරගසා දෙවි රජුන්ගේ මස්ද සේනාපතින්ගේ මස්ද බලවත් මනුෂ්‍යයන්ගේ මස්ද ආශ්‍රයන් සහ උන් පිට හිඳිනවුන්ගේ මස්ද දාස නිර්දාස ලෝක කුඩා සියලු මනුෂ්‍යයන්ගේ මස්ද කන පිණිස දෙවියන් වහන්සේගේ මහත් රාත්‍රී කෑමට ඇවි රැස්වේයයි කීවේය. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். මොකද්ද? දෙවියන් වහන්සේ පක්ෂීන්ට පාටියක් දෙනවා. என்ன
தேவன் பறவைகளுக்கு பட்சிகளுக்கு ஒரு பாட்டி போடுகிறார். මොනවද වෙන්න යන්නේ? என்ன செய்ய நடக்க போகிறது? යේසුස් වහන්සේගේ දෙවැනි ඊමේදී இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க இரண்டாம் வருகையிலே මෙගිඩෝ මිටියාවතේ අන්තක්‍රිස්තුස් සහ ඔහුගේ සේනාව රජවරු ටික ඉන්නවා ගහන්න. இப்பொழுது மெகிதே பள்ளத்தாக்கிலே அந்த கிறிஸ்துவோடைய சேனையும் அவரை எதிர்க்கும்படியாய் நிற்கிறார்கள். එතකොට එන යේසුස් වහන්සේ සහ උන්වහන්සේගේ සේනාව அப்பொழுது வருகிற இயேசுவும் அவருடைய சேனைகளும் ඔවුන් සමග යුද්ධයක් කරන්නේ அவர்களோடு யுத்தம் செய்வதில்லை. යුද්ධ කරන්න තරම් ඔවුන් ලොකුත් නැහැ. யுத்தம் பண்ணுகிற அளவுக்கு அவங்க எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர்கள் උන්වහන්සේගේ මුඛයෙන් එක වාක්‍යයක් එන්නේ. அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை தான். මොකක්ද ඒ වාක්‍යය? என்ன அந்த வார்த்தை? කුරුසියේදී උන්වහන්සේ අන්තිමට කිව්වේ சிலுவையிலே அவர் கடைசியாக சொன்னார். ඒක. அதுதான். මොකක්ද උන්වහන්සේ කිව්වේ? அவர் என்ன சொன்னார்? ඉවරයි. முடிந்தது. ඉවරයි. முடிந்தது. ඉවරයි. முடிந்தது. උන්වහන්සේ කියයි ඉවරයි. அவர் சொல்லுவார் முடிந்தது. එතකොට அப்பொழுது ඒ කාලේ අර යුදෙව්වන්ව දෙවියන් වහන්සේ කොහෙදෝ ගිහිල්ලා ආරක්ෂා කරගෙන ඉන්නව නේද? அந்த காலகட்டத்தில் யூதர்களை தேவன் ஏதோ ஒரு மறைவிடத்தில் வைத்து பாதுகாக்கிறார் அல்லவா? ඒගොල්ලෝ හැර அவர்களை தவிர ඒ වගේම හය ගන්න නැතුව මේ අවුරුදු දෙවෙනි අවුරුදු තුනමාර ෂේප් එකේ හැංගි ඉන්නව නේද? அதுபோல 6 இலக்கத்தை நெற்றில் கையில பெறாமல் ஏதோ ஒரு விதத்திலே தப்பித்து பாதுகாப்பு ஒரு இடத்திலே இருக்கிறார்கள் அல்லவா, ஒளிந்து மறைந்து. ඒ අයත් හැර அவர்களையும் தவிர අනිත් සියලුම මිනිස්සු மற்ற எல்லா மனிதர்களையும் මෙගිඩෝ මිටියාවතේ හිටපු සේනාව විතරක් නෙවෙයි. மெகிடோன் பள்ளத்தாக்கிலே இருந்த சேனைகள் மாத்திரமல்ல, මුළු ලෝකෙම ඉන්න මිනිස්සු முழு உலகத்திலேயும் இருக்கிற மனிதர்கள் ඉන්න තැන්වල මැරිලා වැටෙනවා. இருக்கின்ற இடங்களிலே மரித்து விழுவார்கள். මැරිලා වැටෙනවා. மரித்து விழுவார்கள். වැටිලා මැරෙන්නේ விழுந்து மரிப்பதில்லை. මොකද යුද්ධ කරන මනුෂ්‍යයා තමයි වැටිලා මැරෙන්නේ. யுத்தம் பண்ணுகிறவன் தான் விழுந்து மடிவான். හැබැයි මුන් මැරිලායි වැටෙන්නේ. ஆனால் இவர்களோ மரித்து விழுவார்கள். එතකොට දේවදූතයා පක්ෂීන්ට කියනවා அப்பொழுது தேவதூதர்கள் பட்சிகளை பார்த்து பறவைகளை பார்த்து சொல்லுவார், වරෙන් උඹලට මේ වගේ chance එකක් ආයෙ හම්බෙන්නේ නැහැ. வாருங்கள், இதை போல சந்தர்ப்பம் இனி கிடைக்காது. ෆ්‍රෙෂ් නියම මිනිමස් දෙන්නම්. ஃப்ரெஷ் திறமையான மனித மாம்சம் தருகிறேன். සාමාන්‍යයෙන් ඔය එක එක දුප්පත් රටවල් වල මැරෙන මිනිස්සු බඩගින්නේ අර මේ මැරුණාම ඔය පක්ෂීන් ගිහිල්ලා කනවා. ඒ මලමිනි. சில பஞ்சம் இருக்கிற வறட்சியான தேசங்களிலே மனிதர்கள் சாகின்ற இடங்களில் சில மிருகங்கள் பட்சிகள் அவைகளை உண்கிறது. அவர்கள் ඒ මිනිස්සුන් බලපම් පව් ඒ මිනිස්සු ඔක්කොම නිකන් කන්න නැතුව බොන්න නැතුව කෙට්ටු වෙලා එටකටු පේන්නේ ඒ වගේනේ මැරෙන්නේ. அந்த மனிதர்களை பார்க்க பரிதாபமாக இருக்கும். அவர்கள் மெலிந்து அங்கே குறுகி போய் மிகவும் பரிதாபமான நிலையில தான் அவர் மரித்திருப்பார்கள். දැන් සීන් එක වෙනයි. இங்கே சீன் வித்தியாசம். රජවරු හැම එකමනේ ඉන්නේ. எல்லா ராஜாக்களும் தானே வருகிறார்கள். ඇඟේ වන තිබ්බට ඇඟ තියෙනවනේ. உன் கொடிய புண்கள் இருந்ததற்கு என்ன, அங்கே உடம்பு இருக்குத்தானே. පක්ෂීන්ට කියනවා හැබැයි ඇවිල්ලා කාපන් රජවරුත් මැරලා ඉන්නවා අනිත් ඒවාත් මැරලා ஃபுல் பார்ட்டி ஆல் வேர்ல்ட் பேர்ட் பார்ட்டி. பறவைகளை பார்த்தா வாருங்கள், ராஜாக்கள் எல்லாருடைய மாம்சம் இருக்கிறது, முழு உலகத்திற்கும் பறவைகளுக்குரிய பாட்டு வந்து அடித்து புசியுங்கள். අශ්වයාපිට වැඩහොන් තැනන් වහන්සේටත් උන්වහන්සේගේ සේනාවටත් විරුද්ධව යුද්ධ කිරීමට මෘගයාද පොළවේ රජවරුද ඔවුන්ගේ සේනාවන්ද රැස්ව සිටිනවා දුටිමි. 19 වසனம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். එකල මෘගයාද ඌ ඉදිරිහි ඒ හාස්කම් කර උගේ සලකුණ ලැබුවන් සහ උගේ රූපයට නමස්කාර කළවුන් රැවටුවා වූ බොරු අනාගත වතුරුද අල්ලනු ලැබුවෝය. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோட்சம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். මනමාලයා මුර්ගයාව ඇල්ලුවා. மணவாளன் மிருகத்தை பிடித்தான். හලෝ කවුද මේ මුර්ගයා? யார் இந்த மிருகம்? අර අන්තික්‍රිස්තුස්ගේ මුර්ගයා. அந்த கிறிஸ்துவினுடைய மிருகம். ඒ කියන්නේ හැම යුදෙව් මනමාලයෙක්ම එක එක සත්තුන් අල්ලලා ගේන්න ඇති. ஒவ்வொரு யூத மணவாளன் ஒவ்வொரு விதமான மிருகங்களை பிடித்து வந்திருப்பான். ගජේන්ද්‍රන් කියන යුදෙව්ව පූසෙක්ව ගෙනල්ලා. கஜேந்திரன் யூதன் ஒரு பூனையை கொண்டு வந்து விட்டான். පස්සේ තාත්තාකාර අයිනට කතා කරලා කියලා තියෙනවා. அப்பா பக்கத்துல கூப்பிட்டு சொன்னார், පුතේ පූස හරියන්නේ නැහැ. மகனே பூனை சரி வராது. පස්සේ හැම එකම උඹට පූස් ගජා කියයි.
அதுக்கு பிறகு பூஸ்கஜாட்டு எல்லாரும் சொல்லுவார்கள். ඒනිසා කිල්ල මුවෙක්වත් අල්ලගෙන වරන් මුව ආසයි නේද? ஆகவே போய் சொல்லுவா முயலையாவது பிடித்து வா. ඉතින් සමහර හයිෆයි යොදෙව්ව ඉන්නේ. சில ஐஃபை யூதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, සිංහය අල්ලගෙන ගේන්න ඇති. அவர்கள் சிங்கம் பிடித்து வந்திருப்பார்கள். අපේ යේසුස් වහන්සේ කවුද දන්නවද? நம்முடைய இயேசு யார்? මිනිස්සෙකු යේසුස් වහන්සේ. மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. උන්වහන්සේ යුදෙව්වෙක්. அவர் யூதா. යුදා ගෝත්‍රයේ සිංහයානෝ. அவர் யூதாவின் கோத்திரத்தின் ராஜசிங்கம். රජවරුන්ගේ රජතුමා. அவர் ராஜாதி ராஜா. ස්වාමිවරුන්ගේ ස්වාමිතුමා. கர்த்தாதி கர்த்தர். උන්වහන්සේ නිකන් ලෝකල් සිංහෙන් අල්ලන්නේ. அவர் சும்மா சிங்கத்தை எல்லாம் லோக்கல் சிங்கம் பிடிப்பதில்லை. මේ ලෝකේ මවන ලද්ද දා පටන් අද වෙනකන් මේ ලෝකේ විනාශ කරන්න අධිෂ්ඨානය කරගත් ඒ මුර්ගයාව අල්ලනවා. இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரையிலே இந்த உலகத்தை பாழாக்கி நாசப்படுத்துகிற அந்த மிருகத்தையே அவர் பிடிப்பார். මුර්ගයාව විතරක් අල්ලන්නේ. மிருகத்தை மாத்திரம் பிடிப்பதில்லை, ඌව ඉස්සරහට දාපු ප්‍රපේතවරයාවත් අල්ලනවා. அவர்களை முன்னே போட்ட கள்ள தீர்க்கதரிசியை பிடிப்பார். සාතන්වත් අල්ලනවා. சாத்தானையும் பிடிப்பார். එකල මුර්ගයාද ඌ ඉදිරියේ ඒ හාස්කම් කර උගේ සලකුණ ලැබුවන් සහ උගේ රූපයට නමස්කාර කරලවුන් රැවටුවා වූ බොරු අනාගත වත්රුද අල්ලනු ලැබුවෝය. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அது சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். ඔවුන් දෙදෙනාම ගෙන්දගමෙන් දැවෙන ගිනි විලට පානා පිටින් එහලනු ලැබුවෝය. இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். අනික අය අශ්වයාපිට වැඩහුන් තැනන් වහන්සේගේ කඩුවෙන් එනම් උන්වහන්සේගේ මුකයෙන් නික්මුණු කඩුවෙන් මරණු ලැබුවෝය. ඔවුන්ගේ මාංශවලින් සියලු පක්ෂිව් තෘප්තියට පැමුණු නෝය. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். மற்றவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. විස්සටයන් තවද පාතාලේ යතුරුද අතේ මහත් දම්වැලක්ද ඇතුව දේවදූතෙක් ස්වර්ගයෙන් බැසෙනවා දුටිමි. 20ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். ඔහු යක්ෂයාද සාතන්ද වූ පුරාණ සර්පයා වන ඒ මහා සර්පයා අල්ලා අවුරුදු 1000කට බැන්දේය. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. මිත්‍රවරුන් තේරෙනවද කතාව? அன்பானவர்களே, சிநேகிதர்களே, இந்த கதை புரிகிறதா? අන්තික්‍රිස්තුස්ලා 3 දෙනෙක්නේ. அந்த கிறிஸ்துக்கள் 3 பேர் அல்லவா? පළවෙනියා කවුද? முதலாவது யார்? සර්පයා. சர்ப்பம். එයා තමයි සාතන්. அவன் தான் சாத்தான். හරිනේ? சரிதானே? දෙවෙනියා කවුද? இரண்டாவது யார்? අර ප්‍රපේතවරයා ආස්කම් කරප එක. அந்த கள்ள தீர்க்கதரிசி. තුන්වෙනියා කවුද? மூன்றாவது யார்? ඒ මුර්ගයා. அந்த மிருகம். පළවෙනියා කවුද? முதலாவது யார்? දේශපාලන අන්තික්‍රිස්තුස් නැමැති සර්පයා. அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்து. දෙවෙනියා කවුද? இரண்டாவது யார்? ආගමික අන්තික්‍රිස්තුස් නැමැති පූජකවරයා. மத ரீதியான அந்த கிறிஸ்துவாகிய ஒரு பூஜகன் ஆசாரியன். තුන්වෙනියා කවුද? மூன்றாவது யார்? ආර්ථික අන්තික්‍රිස්තුස් නැමැති මුර්ගයා. பொருளாதார ரீதியான அந்த கிறிஸ்துவாகிய மிருகம். දෙවෙනියාවයි තුන්වෙනියාවයි අල්ලලා ගිනිවිලේ දානවා. இரண்டாவதை மூன்றாவது அளவை பிடித்து நித்திய அக்கினியிலே போடப்படுவார். ලොක්කව අවුරුදු 10කට ගැට ගහනවා. அந்த பெரியவனை என்ன செய்வார்? 1000 விட கட்டி வைப்பார். මොකටද අවුරුදු 1000කට බඳින්නේ? ஏன் 1000 வருடம் கட்டி வைக்கின்றார்கள்? ඒ අවුරුදු 16 මේ පොළොවේ මොනවද වෙන්නේ? அந்த 1000 வருடம் இந்த பூமியில என்ன நடக்கும்? ඒව පස්සේ බලමු අපි. அதை பின்பு பார்ப்போம். මම ඒව ඔක්කොම කියලා දෙන්නම්. அதையெல்லாம் நான் பின்பு சொல்லி தருகிறேன். හැබැයි දැන් ඔබව මම ගෙනාවේ කොතනටද දන්නවද? இப்பொழுது உங்களை நான் எந்த இடத்திற்கு கொண்டு வந்தேன் தெரியுமா? උන් වහන්සේ කසාද බැඳලා அவர் திருமணம் முடித்து උන්වහන්සේගේ භාර්යාව වෙනුවෙන් அவருடைய மனைவிக்காக භාර්යාව ස්වර්ගයේ තියලා அவருடைய மனைவியை பரலோகத்திலே வைத்துவிட்டு පරණ කිවිසුම් ශුද්ධවතුන් සමග பரலய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட දේවදූත සේනාව සමග தேவதூத சேனையோடு கூட මේ පොළොවට එනවා. இந்த பூமிக்கு வருவார். ඒක තමයි යේසුස් වහන්සේගේ දෙවැනි පැමිණීම. அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை. ඒකෙදි
මෙගිඩෝවේ අර්මගෙදොන් යුද්ධය කරන්න ඉන්නවුන් විතරක් මැරෙන්නේ அதிலே மெகிதோ பள்ளத்தாக்கிலே அங்கே யுத்தம் பண்ண இருக்கிறவர்கள் மாத்திரம் அடிவதில்லை, පොළොවේ ඉන්න හැම කෙනාම මැරෙනවා. பூமியில் இருக்கிற எல்லாரும் மரிப்பார்கள். දෙපාර්ශ්වයක් හැර ரெண்டே ரெண்டு கூட்டத்தாரை தவிர 6 ගත්තේ නැති අයයි 6 எடுக்காதவர்களும் අර ඒ කාලේ ඉන්න යුදෙව්වනුයි. அந்த காலகட்டத்திலே மறைவிடத்தில் இருக்கிற யூதர்களும். තේරෙනවද? தெரிகிறதா, புரிகிறதா? දැන් මම ඊළඟ සැරේ මම හිතන්නේ මේ අවුරුද්දට ඉවරයිද? இந்த இடத்துல முடிந்தது என்று நினைக்கிறேன். ඔව් දැන් දෙසැම්බර් ආයේ ඉතින් ඔයගොල්ලෝ නත්තල් සමරන්න ඕනේ. இந்த டிசம்பர் நீங்கள் நத்தார் கொண்டாட வேண்டும். මම ජනවාරි මාසේ ආපහු මම එළිදරව් දේශනා කරන්න පටන් ගන්නකොට ஜனவரி மாதத்திலே மீண்டும் வெளிப்படுத்தலை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிற பொழுது අනේ මේ YouTube එකේ බලන කට්ටිය 36කෝ කියලා ජනවාරි ඉවර වෙන්න කලින් මට වද දෙන්න එපා. யூடியூப்ல பார்க்கிறவர்கள் 36ஆம் பாகம் எங்க 36ஆம் பாகம் எங்க என்று சொல்லி என்னை தொந்தரவு கொடுக்க வேண்டாம். 36 එන්නේ ජනවාරි ඉවර වෙනකොට 2017. அதாவது 36ஆம் பாகம் 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் பின்பு வரும். ඒකෙදී அதிலே දැන් යේසුස් වහන්සේගේ පැත්තෙන් මං කිව්වේ මේ උන්වහන්සේ මේ ආර්මගෙදොන් යුද්ධයට ආපෙවුන්ව විනාශ කරන හැටි ඔක්කොම. இப்ப இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் இருந்துதான் நான் சொன்னேன். இயேசு என்ன செய்வார், அர்மகதோன் யுத்தத்தில் என்ன செய்வார், எப்படி தோற்கடிக்கப்படுவார், அழிக்கப்படுவார், இதெல்லாம் சொன்னேன். ඒක අපි 19 නේ බැලුවේ. அது 19 தானே பார்த்தோம். මං 17යි 18යි කියලා දෙන්නම්. 17 18ஆம் அதிகாரங்களை சொல்லி தருவேன். අවසානයේදී මේ ලෝකේ උන්න ඒ අයට මොනවද වෙන්නේ කියලා. பூமியிலே கடைசியா இருக்கின்றவர்களுக்கு என்ன நடக்க போகின்றது. ඊට පස්සේ அதன் பின்பு අර අවුරුදු 10 ගැන මං කතා කරන්නේ. அந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து අපි பேசுவோம். දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். භයානක කල් තියෙනවා අනාගතේ. எதிர்காலத்திலே பயங்கரமான காரியங்கள் உண்டு, හැබැයි சம்பவங்கள் உண்டு. අපි බේරි නේද? நாம் தப்பித்து අපි යේසුස් වහන්සේව පිළි අරගෙන ඉන්නවා. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். වර්තමානයේ අපි යේසුස් වහන්සේගේ මනාලිය හැටියට ඉන්නවා. இப்பொழுது நிகழ்காலத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக இருக்கிறோம். සභාව උසවා ගන්නු ලබන කාලේ අපි යන්න බලන්න ඕනේ. சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நேரத்திலே போவதற்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். සූදානමින් ඉමු. ஆயத்தமாக இருக்க வேண்டும். ලෝකයේ අද අපිව බොහෝ දේවල් තුලින් පිනවමින් තිබෙනවා. இன்று உலகம் நம்மை அநேக காரியங்களிலே நம்ம கர்ணமடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. බොහෝ දේව දාසයින් රැවටෙනවා. அநேக ஊழியக்காரர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். බොහෝ අය සේවය දාලා යනවා. அநேகர் ஊழியத்தை விட்டு விட்டு போகிறார்கள். බොහෝ අය වෙන ආගමික අයව කසාද බැඳගෙන යනවා. அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய மதத்தவர்களை திருமணம் முடித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். සේවයට එන්න යන මිනිස්සු දාලා දුවනවා. சேவை ஊழியத்திற்கு வருகிறவர்கள் ஊழியத்தை விட்டு ஓடுகிறார்கள். බයිබල් ස්කූල් වල ඉන්න මිනිස්සු දාලා දුවනවා. வேதாகம கல்லூரியிலே வந்து படிக்கிறவர்கள் விட்டு விட்டு ஓடுகிறார்கள். පල්ලි වල ඉන්න මිනිස්සු දුවනවා. சபையில் இருக்கிறவர்கள் சபையை விட்டு ஓடுகிறார்கள். ඒ වගේ මෝඩ වෙන්නේ නැතුව அப்படி முட்டாள்களாகாமல் අපි සභාව උසවා ගන්නු ලබන වෙලාවේ சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலகட்டத்திலே උන්වහන්සේ විසින් උසවා ගන්නු ලබන පිණිස அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படத்தக்கது. උන්වහන්සේ තුල සුද්ධව අපි ජීවත් වෙනවා. அவருக்குள்ளே பரிசுத்தமான்களாய் வாழ்வோம். නැගිට සිට දෙන්නෙක් යාඥා කරලා ඉවර කරන්න. நாம் யாவரும் எழுந்திருப்போம். 2 பேர் ஜெபியுங்கள்.